என்னோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா சிவராமன். நான் ரோபோட்டிக் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டில் ஒரு சீனியர் வெல்த் கோச்சாக இருக்கேன். ஸோ இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து தொகுத்து வழங்குறது பார்த்தீங்கன்னா நம்ம ரோபோட்டிக் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் பிரைவேட் லிமிடெட். சரிங்களா? இதில் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்த விஷயங்களா இருக்கலாம், அல்லது கண்டிப்பாக புது விஷயங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது அதில் தெளிவு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு டைரி நோட் வச்சு சொல்லக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் நோட் பண்ணீங்க. உங்களுக்கு அதில் ஏதாவது தெளிவு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ப்ரோக்ராம் இறுதியில் நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா அதற்கான விளக்கம் உங்களுக்கு கொடுக்கப்படும். சரிங்களா? இதில் இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிரிப்டோ கரன்சி எப்படி உருவானது, கிரிப்டோ கரன்சி மக்களுக்கு வந்து எந்த விதத்தில் பயன்படுது, கிரிப்டோ கரன்சி எங்கே வாங்குறது எங்கே விற்கிறது, ஒரு எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்கிறாங்களே ஒரு சிறந்த எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றத எங்கே எப்படி நம்ம தேர்வு செய்கிறது, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டோ காயின் சொல்லக்கூடிய அந்த காயின்ஸை பற்றி எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, இதில் மைனிங், ஹோல்டிங், ட்ரேடிங், ஹால்விங் அப்படின்ற ஒரு 4 விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் பற்றி நீங்கள் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதை விட முக்கியமாக கிரிப்டோ கரன்சி சந்தையில் நுழையிறதுக்கு இது சரியான நேரமா அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் யார் வந்து நம்ம கற்றுக் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோபோட்டிக் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் பிரைவேட் லிமிடெட். நம்மளுடைய அஃபிஷியல் அத்தாரிட்டிஸ் என்னன்றதை பார்ப்போம். நம்மளோட ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 129 ஜவஹர்லால் நேரு சாலை, 100 ஃபீட் ரோட், அரும்பாக்கம், சென்னை அப்படின்றதுல அமைஞ்சிருக்கு. நம்மளுடைய பிரான்ச் ஆஃபீஸ் திருப்பூர், சேலம், மதுரை, இங்கே எல்லாமே நம்மளோட பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம அப்கமிங் பிரான்ச்சஸ் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், திருச்சி, பாண்டிச்சேரி எல்லாமே உங்களுக்கு நம்மளோட எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டே பிரான்ச் ஆஃபீஸ் வரப்போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அரசு அங்கீகாரம் பெற்று இந்தியாவிலையும் அதேமாரி இலங்கையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராப்பராக வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து இருக்காங்க. அதில் அவங்கள தான் நீங்கள் இப்போ இந்த ஸ்ரீலங்கா, இந்தியாவில் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸை வந்து நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி ப்ராப்பராக கட்டி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமுக்கும் நம்ம கவர்மெண்ட்டுக்கு இங்கேயும் சரி இலங்கையிலையும் நம்ம வந்து ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 9001, 2015, 2993, 2017 சர்டிஃபிகேட்டட் இன்ஸ்டியூட். சரிங்களா? நம்மளோட பேன் கார்டு இருக்குது, நம்மளோட இன்ஸ்டியூட்டுக்கு பேன் கார்டு. அது மட்டும் இல்லாமல் உதயம் ரிஜிஸ்டர்ட் சர்டிஃபிகேட் நம்மளோட இன்ஸ்டியூட்டுக்கு வாங்கியிருக்கோம். நம்மளோட நேம் அண்ட் லோகோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட்மார்க் வாங்கியிருக்கோம், வேற யாரும் பயன்படுத்த முடியாத அளவுக்கு. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரியான ஒரு 10க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராமை பார்த்துட்டு குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துலேருந்து ISO 9001, 2015 சர்டிஃபிகேட் நமக்கு வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயத்தை நமக்கு வந்து தெரியல அப்படின்னா தேடுறதுக்காக வேண்டி நம்ம ஆரம்ப காலத்தில் இந்த எல்லோ பேஜஸில் போய் நம்ம தேடுவோம். இப்போ இன்னைக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்டைலில் தேடுறோம். கிரிப்டோவை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், அந்த கிரிப்டோவை பற்றி நான் வந்து ஒரு நாலேஜ் எடுத்துக்கணும், நீங்கள் போய் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். நம்மளோட ரோபோட்டிக் கிரிப்டோ எஜுகேஷன் இன்ஸ்டியூட் தான் முதன்மையான இடத்துல இருக்கும். நம்மளுடைய இன்ஸ்டியூட்ல படித்த மாணவர்கள் நமக்கு கொடுத்துருக்கிற ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு 4.5 அப்படின்ற ரேட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. இது நம்மளோட சோஷியல் மீடியாவுடைய பேஜஸ் எல்லாம் இது நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க. இதில் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருப்போம். புதிய தகவல்கள் இன்னைக்கு கிரிப்டோவில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்ற எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு இதில் கிடைச்சிட்டு இருக்கும். நம்மளோட இன்ஸ்டியூட்டோடைய விஷன் அண்ட் மிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025க்குள்ள 1 மில்லியன் பீப்புளை வந்து நம்ம வந்து ஒரு ட்ரேடராக உருவாக்க போகிறோம். அதற்கான மிஷன் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் அண்ட் ஸ்கூல் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய செமினார்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெபினார், அப்புறம் ஒர்க் ஷாப், இது எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்மளோட இலக்கை 2025க்குள்ள அடைஞ்சிருவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய லயோலா காலேஜில் ஒரு 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 ப்ரோக்ராம் ஒன்று காண்டக்ட் பண்ணாங்க. அது தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக ஸ்டார்ட் அப் நிறுவனம் அது பண்ணாங்க. அதில் கிரிப்டோ கரன்சியை பற்றி நம்மளோட இன்ஸ்டியூட் சார்பாக சீனியர் வெல்த் கோச்சுகள்லாம் வந்து BBA MBA ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரிப்டோ பற்றிய நாலேஜ் வந்து நம்ம கொடுத்தோம் இன்ஸ்டியூட் சார்பாக. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் வெபினார், லைவ் செமினார்லாம் நம்ம நடத்துகிறோம். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 7 ஹவருக்கு அதை வந்து நடத்தினோம். அதில் என்ன அப்படி கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 lakhs ஒர்த்துடைய அந்த ட்ரேடிங் சீக்ரெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கற்றுக் கொடுத்தோம். அது எங்கே கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நந்தம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரேட் சென்டரில் ஒரு 850 மாணவர்களுக்கு மேலே ஒரு நாள் முழுவதும் அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணாங்க. அவங்கெல்லாம் இன்னைக்கு ஒரு சோலோ ட்ரேடராக ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம கற்றுக் கொடுத்துறோம் பார்த்தீங்கன்னா நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜியில் ஸ்பாட் மார்க்கெட்டில் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருந்தாலும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருந்தாலும் மாதத்திற்கு 10% உங்கள் கேபிட்டலேருந்து எடுக்க முடியுன்ற விஷயங்களை நம்ம வந்து கற்றுக் கொடுக்குறோம். இதுக்கு பெரிய நாலேஜோட இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. ஒரு 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 கலர்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரியும் ஒரு 1லேருந்து 10 வரைக்கும் என்னால் நம்பரை அனலைஸ் பண்ண முடியுன்ற நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்டு கொஞ்சம் ஹையர் லெவல் நல்லா ட்ரைனிங் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபியூச்சர் ட்ரேடையும் லாஸே இல்லாமல் ஃபியூச்சர் ட்ரேடும் கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது.
அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க், ஹை ரிஸ்க் இருக்கு. ஆனா அதையும் எப்படி வந்து நம்ம வந்து சரி பண்றதுன்றத ஒரு அருமையா நம்ம இன்ஸ்டியூட்ல இருந்து கத்து கொடுத்துட்டு இருக்கோம். ஜஸ்ட் ஒரு 20 USDT கேபிட்டல் இருந்தாலே நீங்க ஃபியூச்சர் ட்ரேட் எப்படி பண்றதுன்றத நம்மளுடைய மாணவர்களுக்கு நம்ம கத்து கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம லைவ் வெபினார், அதுக்கப்புறம் லைவ் பிச்சுன்னு சொல்லி நான் நடத்தக்கூடிய லைவ் பிச்சு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வாரத்திற்கு 5 நாட்கள் வந்து நம்ம நடத்துறோம். அது மட்டும் இல்லாம நம்மளோட அசோசியேட் ஆன பீப்புளுக்கு, நம்மளோட மாணவர்களுக்கு தினமும் காலையில 8:30 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும், ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா 6 to 7 வந்து நம்ம ஆன்லைன் ஆபீஸ்ல நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு கத்து கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? இப்ப பாருங்க, ஒரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் ஒரு ரெவல்யூஷன் நடக்கும். அது வந்து ஒரு புரட்சின்னு சொல்லுவாங்க. நம்ம புரட்சின்னு சொன்னோடனே நம்ம ஆளுங்க வந்து ஏதாவது சண்டை நடக்குமான்னு கேட்கறாங்க. புரட்சினா அந்த சண்டை இல்லைங்க. ஏதாவது ஒரு விஷயங்கள் பூம் ஆகும். எந்த ஒரு விஷயம் அடுத்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு ஆக்கிரமிப்பு பண்ண போகுது அப்படின்னு ஒரு கணிச்சு நம்மளோட ஐடியாவை ஒரு டெக்னாலஜியோட யாரெல்லாம் மிக்ஸ் பண்றாங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல மிகப்பெரிய பணக்காரர்களா மாறுறாங்க. உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா 1980 ஒரு விவசாய புரட்சி நடந்துச்சு, கிரீன் ரெவல்யூஷன். அதுல விவசாயிகள் பெருசா முன்னேறினாங்களான்றது கேள்விக்குறிதான். ஆனா விவசாயம் சார்ந்த தொழில்கள் இருக்கு பாத்தீங்களா, ஒரு டிராக்டர் உற்பத்தியாளர்கள், ஒரு உர உற்பத்தியாளர்கள், இவங்கெல்லாம் பெரிய அளவுல வளர்ந்தாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோலியம் ரெவல்யூஷன் சொல்றது 1990 நடந்துச்சு. பெட்ரோல் பங்கு வச்சிருக்கிறவங்க பெருசா முன்னேறினாங்களான்றதை தாண்டி அதை சார்ந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, அப்புறம் டேங்கர் உரிமையாளர்கள், இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல அதில் வந்தாங்க. ஒரு தன்னுடைய ஐடியாவை இந்த தொழில் அடுத்தது பெரிய அளவுல பூமாக போகுதுன்னு தெரிஞ்சு யார் ஒருத்தவங்க முன்கூட்டியே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுல ஒரு டெக்னாலஜியை மிக்ஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாம் பெரிய அளவுல பணக்காரர் ஆகுறாங்க அப்படின்றதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஐடி ரெவல்யூஷன் 2000 நடந்துச்சு. வீட்டுக்கு ஒருத்தர் ஐடில இருந்தா கூட வேலை நிரந்தரம் இல்லாம இருக்கும். ஆனா அந்த ஐடியாவையும் டெக்னாலஜியும் எப்படி வந்து ஒருத்தர் யூஸ் பண்றாரோ, அதை பயன்படுத்துறாரோ, அவர் வந்து பெரிய அளவுல இருக்காரு. இன்னைக்கு பாருங்க, இத்தனை பேர் பல நாடுகள்ல இருந்து நம்ம எல்லாம் ஒண்ணா கலந்துருக்கோம். அவருக்கு தெரியுமா, நமக்கு தெரியுமா 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் இப்படி ஒரு ஜூம்ல எல்லாரும் உட்காந்து பேச முடியும் நம்ம நம்பினோமா? ஆனா அதற்கு முன்னாடியே ஒரு ஜூம்ன்ற ஆப்பை ஒருத்தர் உருவாக்கியது பாருங்க. அதுதான் அந்த டெக்னாலஜி. ஸோ இதன் மூலியமா எல்லாமே வந்து வளர்ச்சி அடையுது. இப்ப கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் டிஜிட்டல் ரெவல்யூஷன்னா? கொரோனாவுக்கு முன்னாடி நம்ம வந்து பைசாவை எண்ணி எண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். ஒரு ட்ரிப்புக்கு 2 ட்ரிப் எண்ணி கொடுப்போம். இன்னைக்கு பாருங்க, ஒரு இளநீ விற்கிறவர்ல இருந்து ஒரு சின்னதா ஒரு கடை வச்சிருக்கிற ஒரு நபர் கூட இன்னைக்கு ஜிபே போன்பே வச்சிருக்காங்க. இந்த ஜிபே போன்பே வர்ற அன்னைக்கு நம்மளுடைய பாராளுமன்றத்திலே கேலி கிண்டல் ஆக்கப்பட்ட ஒரு விஷயம். நம்ம மக்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்டே இல்ல, இதெல்லாம் யாரு பயன்படுத்துறது, இதெல்லாம் பணக்காரர்கள் பயன்படுத்துறதுன்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு கீரை கட்டு விற்கக்கூடிய ஒரு அம்மா கூட இன்னைக்கு கியூஆர் கோடை வச்சு விற்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. இதுதான் அடுத்த வளர்ச்சி. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்விக்கி, சொமாட்டோ இதெல்லாம் வந்து ஒரு உணவு சார்ந்த நிறுவனம், உணவு சார்ந்த ஒரு தொழில் பண்றாங்க. அவங்களுக்குன்னு சொந்தமா எந்த விதமான ஹோட்டலும் கிடையாது. ஒருத்தர் விற்கிறார், தயார் பண்றாரு, ஒரு மக்களுக்கு தேவைப்படுது, இவங்களை இணைக்கக்கூடிய பாலமா ஒரு சாஃப்ட்வேர் அவங்க ரெடி பண்றாங்க. அதுதான் அந்த டெக்னாலஜி. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மில்லியன் கணக்கில் வந்து அவங்க சம்பாதிக்கிறாங்க. அதேதான் ஓலா, ஊஃபர். சொந்தமா ஒரு வண்டி கிடையாது, ஆனா மக்களுக்கு வந்து பயன்படுறதுக்கான ஒரு எளிமையான ஒரு முறையை ஏற்படுத்துறதுனால இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவு வளர்ந்துருக்காங்க. ஸோ டிஸ்னி, பிரைம் வீடியோ இது எல்லாமே இதை சார்ந்ததுதான். இப்ப அதுக்கு அடுத்த வெர்ஷன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன படி மாறி வந்திருக்கோம் அப்படின்றத பாருங்க. ஆரம்ப காலகட்டத்தில் பேட்டர் சிஸ்டம் சொல்லுவாங்க. உங்கள்ட்ட இருக்கக்கூடிய பொருட்களை நான் வாங்கிக்கிட்டு என்னட்டு இருக்கிற பொருட்களை உங்கள்கிட்ட வித்துக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் வியாபார முறை. அதுக்கு தாண்டி அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா கோல்டு எக்ஸ்சேஞ்ச் வந்தாங்க. ஒரு பொருளை கொடுத்துட்டு கோல்டை கொடுத்து வர்த்தகங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஒரு இடத்துல இருந்து எடுத்துட்டு போறது சிரமம், திருடர்கள் பயம், இதெல்லாம் தாண்டி ஒரு மெட்டன் காயிலுக்குள்ள நம்ம வந்தோம். அதுவுமே எடுத்துட்டு போறது பெரிய வர்த்தகத்துக்கு சிரமமா இருக்குன்றதுனால பேப்பர் மணிக்குள்ள வந்தோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் பர்ஸ்லயும் 2 கார்டு இருக்கும். ஒன்னு கிரெடிட் கார்டு, ஒன்னு டெபிட் கார்டு. கார்டை வச்சு இன்னைக்கு வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு அடுத்த கட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கிரிப்டோ கரன்சி தான் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இது வர்றதுக்கு முன்னாடியே இந்த விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிங்க அப்படின்றதுல உண்மையிலே நீங்க வந்து கொடுத்து வைத்த நபர் அப்படின்னு தான் சொல்லணும். இது அந்த அளவுக்கு முக்கியமான விஷயமா சார் அப்படின்னா 12th அப்ளிகேஷன் புக்ல நம்மளுடைய தமிழ்நாடு சிலபஸ்ல 2023-24 இந்த கிரிப்டோ கரன்சியை பற்றி ஒரு பாடமே இருக்கு அப்படின்னா நீங்க புரிஞ்சுங்க இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத. அது மட்டும் இல்லாம நீங்க போய் கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. இந்தியாவில் எந்தெந்த இடத்துல நம்ம இந்த கிரிப்டோவை பயன்படுத்தி நம்ம பொருட்கள் வாங்க முடியும்னு ஒரு பெரிய லிஸ்டே வரும். அதே தான் நம்மளோட இலங்கையிலும் நிறைய மால் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்தி நீங்க வந்து பொருட்கள் வாங்க முடியும். இப்ப பாருங்க, இது வந்து ஒரு யானை பொம்மைன்னு வச்சுங்களேன். இதுல அங்கங்க நிக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு புரிதல் இல்லாம அந்த வாளுகிட்ட நிக்கிறவர் இது ஒரு ரோப்புன்றாரு. அந்த முதுகிட்ட இருக்கிறவங்க தொட்டு பார்த்துட்டு என்ன செய்றாங்க, இது ஒரு செவர்ன்றாங்க.
ஆனா இதை நீங்க வந்து எட்டக்க இருந்து பாக்குறவங்க சொல்லுவாங்க இது ஒரு யானை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உங்களுக்கு இந்த கிரிப்டோ கரன்சியை பத்தி பாசிட்டிவாகவோ அல்லது நெகட்டிவாகவோ உங்க காதுல வந்து விழுந்திருக்கலாம். ஆனா அது எதையுமே நீங்க நம்ப தேவையில்ல. இன்னைக்கு ஒரு திறந்த மனதோட இந்த ப்ரோக்ராமை நீங்க முழுமையா பார்த்தீங்க அப்படின்னா உங்களை கிரிப்டோ கரன்சி அப்படின்ற ஒரு விஷயத்துல யாரும் ஏமாத்த முடியாது. அந்த அளவுக்கு நீங்க வந்து ஒரு ஒரு எக்ஸ்பர்ட் ஆயிடுவீங்க அப்படின்றதுல எந்த மாற்றம் இல்லை. இந்த ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் இறுதி வரைக்கும் நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த நாள் உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத நாளா இருக்கும் அப்படின்றதுல உறுதியா சொல்லிக்கிறேன். இப்ப பாருங்களேன், இதுல ஒரு 2 படங்கள் இருக்கு. ஒரு சிங்கம் வந்து தன்னுடைய குழந்தைய ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. அது ஒரு பாசிட்டிவ். மறுபக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா கடிச்சு சாப்பிடுற மாதிரி இருக்கும். நீங்க உங்களுடைய மைண்ட்லயும் இப்படி ஒரு விஷயம் இருக்கும். கிரிப்டோனா ஆகாது அப்படின்னு. இல்லைன்னா கிரிப்டோனா இதுதான் ஏதோ ஒன்று நினைச்சிட்டு இருப்பீங்க. நீங்க பொறுமையா இந்த ப்ரோக்ராம் இறுதி வரைக்கும் இருந்தீங்கன்னா இந்த கிரிப்டோவை பத்தி முழுமையான விஷயங்கள் இங்க நமக்கு கத்துக் கொடுக்க போறாங்க. யார் கத்துக் கொடுக்க போறா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சில ஒரு எம்எஸ்எம்ஐ ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட் முடித்தவரும் ஒரு நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மென்டர் அவங்க தான் வந்து இன்னைக்கு சொல்ல போறாங்க. அவரை பத்தி ஒரு சில இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். அவங்களோட தந்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டை சேர்ந்தவர். அவங்க தாய் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை நாட்டை சேர்ந்தவங்க. தமிழ்நாட்டில் கரூர் மாவட்டத்தில் லாலாப்பேட்டை அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்த நபர். பள்ளி படிப்புக்காக சென்னை போய் குடும்ப சூழ்நிலை காரணமாக பள்ளி படிப்பையும் பாதியிலே நிறுத்திட்டு அதுக்கப்புறம் அவங்க படிச்சது எல்லாமே கரஸ்ல முடிச்சாங்க. தன்னோட 40வது வயதுல சென்னை சாலிகிராமத்தில் 2 வீடு 2 கார்னு நல்ல ஒரு சந்தோஷமா வாழ்ந்த ஒரு நபர் கோவிட் லாக்டவுன்ல வந்து பாத்தீங்கன்னா 3 ஆண்டுகள்ல 47 லட்சம் ரூபாய் கடன். அடுத்தது வாழ்க்கையில நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு ஒரு தத்தளித்திருந்த நேரத்துல ஒரு சரியான முடிவு எடுத்தாங்க. இந்த கிரிப்டோ கரன்சி ஃபீல்ட தேர்ந்தெடுத்தாங்க. அதற்கப்புறம் இப்ப என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா கவர்மெண்ட் எம்எஸ்எம்எஸ் பிளாக் செயின் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடிச்சாங்க. இந்த தொழில் மூலமா யார்கிட்டையும் பணத்தை தராமலும் யார்கிட்டேருந்து பணம் வாங்காமலும் ஒரு ட்ரேடிங்ல எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க. ரொபோட்டிக் ட்ரேடிங்ல வேர்ல்டு நம்பர் 1 மென்டரா இருக்காங்க. தற்போது ட்ரேடிங் செய்வதன் மூலமாகவும் ட்ரேடிங் கற்றுக் கொடுப்பது மூலமாகவும் மாதம் 5 லட்சம் ரூபாய் அப்படின்றத வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மனிதராக இருக்காங்க. 2000 ட்ரேடர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாகவும் ரொபோட்டிக் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் பிரைவேட் லிமிடெடுடைய மேனேஜிங் டைரக்டராகவும் 8000 மாணவர்களுக்கு பொது பயிற்சியாளரும் இருக்காங்க. அவங்கள தான் நம்ம இன்வைட் பண்ண போறோம். கீழே பாருங்க அந்த ரியாக்ஷன் ஒரு பட்டன் இருக்கும். நான் ஹார்டின் கொடுத்து சாரை வரவேற்கிறேன். நீங்க எல்லாருமே உங்களோட ரியாக்ஷனை கொடுத்து வரவேறுங்க. வெல்கம் மிஸ்டர் அன்புராஜ் சார் அந்த ஸ்கிரீன் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? கிரேட் சார். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. உங்க வரவேற்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேங்க. இப்போ நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க இல்லையா? ஸோ நீங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கிறீங்க. நான் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லித்தர போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு ஃபியராகவே கூட இருக்கும். ரொம்ப ஷார்ட்டா நான் சொல்றேன் சார், இவ்வளவு நேரம் சொன்னதை நான் ஷார்ட்டா சொல்றேன் கேளுங்க. உங்களோட பணத்தை நீங்க வேற யாருக்கிட்டையுமே தராம, யாரோட பணத்தையுமே நீங்க வாங்காம, இந்த லெஃப்ட்ல ரைட்ல ஆளு பிடிச்ச வர உள்ள வேலை இதெல்லாம் உங்களுக்கு செய்யாம, நீங்க உங்க அக்கௌண்ட்ல மட்டுமே பணத்தை வச்சுட்டு எந்த விதமான நஷ்டமுமே இல்லாம உங்களால மாசம் ஒரு 10% சம்பாதிக்க முடியும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ப்ரோக்ராமை இறுதி வரைக்கும் பார்க்கணும். இந்த ப்ரோக்ராமை இறுதி வரைக்கும்னா என்னன்னா, இந்த இந்த ஸ்கிரீன் ஆஃப் ஆகிற அளவுல யாரெல்லாம் பாக்குறீங்களோ அவங்களுக்கு வந்துட்டு இன்னொரு ஒரு பொருளாதார வாய்ப்பு ஆன் ஆக போகுது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, நீங்க இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு ஒரு ஒரு பென்னு பேப்பர்ஸ்லாம் எடுத்து உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு இதுல சொல்றதுல ஏதோ ஒரு விஷயங்கள் புரியல அப்படின்னா அதை எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த ப்ரோக்ராமோட இறுதியில வந்துட்டு ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் ஒரு செஷன் இருக்கு. அந்த செஷன்ல உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வியில நீங்க கேட்டீங்கன்னா நேரடியாக இங்கேயே பதில் சொல்லிட்டு தான் இந்த சேர்ல இருந்து நாங்கள் எந்திரிச்சு போவோம். அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ என்னை பற்றி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டாங்க. அதனால வந்து நான் ஸ்ட்ரைட்டாக நம்ம ப்ரோக்ராம்குள்ள போயிடலாம்னு நினைக்கிறேன். ரொபோட்டோக்கை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடணும். என்னன்னா, நம்மளோட பிரின்சிபல், ஒரு கம்பெனினா அந்த கம்பெனிக்கு பிரின்சிபல் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம இன்ஸ்டியூட்டோட பிரின்சிபல் என்னன்னா வெளிப்படைத்தன்மையா இருக்கிறது. வெளிப்படைத்தன்மையா இருக்க முடியுமா அப்படின்னா எஸ், இருக்க முடியும். நமக்கு தெரியக்கூடிய எல்லா விஷயமும் நம்மளோட மாணவர்களுக்கும் தெரியக்கூடிய வண்ணம் நாங்கள் எல்லாரையும் சொல்லிக் கொடுத்துருக்கோம், எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கோம். இருந்தாலும் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறிட்டே இருக்கோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அறம் சார்ந்த ஒரு தொழில். அறம்னா என்ன அப்படின்னா, நீங்க என்ன தொழில் பண்ணாலும் சரி, இல்லை என்ன தொழில் பண்ற நிறுவனத்துல வேலை செஞ்சாலும் சரி, அதுல வரக்கூடிய நுகர்வோருக்கு மனதாலேயோ உடம்பாலதையோ உள்ளத்தாலேயோ பொருளாதாரத்தாலேயோ உயிராலேயோ எந்த விதமான கேடு விளைவிக்காத ஒரு தொழில் இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அறம் சார்ந்த ஒரு தொழில். அப்படி ஒரு தொழில் பண்றதால நாங்க திருப்தியா பண்ணிட்டு இருக்கோம்.
அடுத்து நாங்க என்ன மாதிரியான சர்வீஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம்னா, உலகம் ஃபுல்லா இந்த கிரிப்டோ கரன்சியை வாங்குறதுக்கு விற்கிறதுக்கும் சிக்னல்ஸ் இதெல்லாமே வந்து நாங்க எங்களோட மாணவர்களுக்கும் ஃப்ரீயா கொடுக்குறோம், நிறைய பப்ளிக்குக்கும் நாங்க ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் எங்ககிட்ட இருக்கக்கூடியவங்கள வெறும் 200 ரூபால இருந்து 2000 ரூபால இருந்து நீங்க பல லட்சம் பல கோடிக்கு கூட ட்ரேட் பண்றவங்க எல்லாம் இருக்காங்க. யாரா இருந்தாலும் அவங்களுக்கு காமனா நாங்க பார்ப்போம். அவங்க எல்லாருக்கும் 4 பயிற்சியாளர் என் முதல் கொண்டு 4 பயிற்சியாளர் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் தென் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச மொழி மட்டுமே போதும். ஒரு மொபைல் இருந்தா போதும். 1 2 3 10 தெரிஞ்சா போதும். நீங்களும் உங்களை ட்ரேடர் ஆக்கலாம். மாசத்துக்கு நீங்க ஒரு 10% வந்துட்டு நஷ்டமே இல்லாம சம்பாதிக்கக்கூடிய லெவலில் நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் என்னங்க முடியுமாங்க? அது எப்படிங்க முடியும்? நான் வந்து ஒரு 2000 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு ஒரு 4000 ரூபாயில இருந்து ஆரம்பிச்செல்லாம் நான் வந்துட்டு ஒரு பெருசா சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், சம்பாதிக்க முடியும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எப்படி சம்பாதிக்க முடியும்னா, காம்பவுண்டிங் பண்றது மூலியமா நீங்க சம்பாதிக்க முடியும். காம்பவுண்டிங்னா என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஐன்ஸ்டைன் அவர்கள் கண்டுபிடிச்ச 8வது அதிசயம். அதிசயம்னால் என்னங்க அர்த்தம்? நம்ப முடியாது தானே? அது மாதிரி 8வது அதிசயம் தான் இந்த காம்பவுண்டிங். இந்த காம்பவுண்டிங்கை நீங்க எதுல செய்றீங்களோ அது அபிரவிதமா வளரும். நீங்க நட்புல செஞ்சீங்கன்னா நட்பு வளரும், உறவு முறைகளை செஞ்சீங்கன்னா உறவு முறை வளரும், தங்கத்துல செஞ்சீங்கன்னா தங்கம் வளரும், பணத்துல செஞ்சீங்கன்னா பணம் வளரும். ஆனா யோசனை பண்ணி பாருங்க, இதுல நான் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிற ஒரு தொழில காம்பவுண்டிங் பண்ணா வளருவோமாங்கன்னா வளருவோம். ஆனா மிக சிறந்த லெவல்ல வளருமான்றது கேள்விக்குறி. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலீடு வேற, சேமிப்பு வேற. சேமிச்சவங்க எல்லாம் முன்னேறினவங்க கிடையாது, முன்னேறவும் இல்லை. ஆனா கரெக்டான முறையில அந்த சேமிப்பை என்ன பண்ணணும்? முதலீடு பண்ணணும். முதலீடு அப்படின்றது மண்ணுக்குள்ள வைக்கிற விதை மாதிரி. அதை வந்து மண்ணுக்குள்ள விதை வச்சா வளரும், கல்லு வச்சா வளராது. ஸோ இது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நான் எதை கல் அப்படின்னு சொல்றேன்னா, இன்ஃபிளேஷனுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய, இன்ஃபிளேஷனை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு தொழில நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்ககிட்ட தான் இருக்கணும், யார்ட்டையும் கொடுக்க கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா மிக சிறந்த லெவல்ல வளரக்கூடிய தொழில நீங்க இருக்கிறீங்க. இல்லைன்னா வாழ்றதுக்குரிய தொழில தான் இருக்கிறீங்க. தொழில 2 வகை இருக்கு. ஒன்னு வாழ்றதுக்குரிய தொழில், இன்னொன்று வளரத்துக்குரிய தொழில். வாழ்றதுக்குரிய தொழில்னா நீங்க 2 நாளைக்கு அப்புறம் இந்த தொழில் பண்ணல அப்படின்னா ஒரு பைசா கூட வராது. அதான் வந்து வாழ்றதுக்கான தொழில். வளர்றதுக்கான தொழில் என்னன்னா, குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு தொழில பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் விட்டுட்டா கூட அந்த செல்வம் வந்து பெருகிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ஃபிளேஷனுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய ஒரு தொழில நடக்குது. இன்ஃபிளேஷன்னா என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பணவீக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 காரணத்துக்காக வரக்கூடியதுதான் பணவீக்கம். நம்பர் 1 என்னன்னா, அன்லிமிட்டடா பிரிண்ட் அடிக்கிற ஒரு மெத்தடாலஜி உலகம் ஃபுல்லா கரன்சியை. நம்பர் 2 என்னன்னா, உண்மைக்கு புறம்பா ஒரு போலி வரும்போது உண்மைக்கும் சேர்ந்து மதிப்பு குறையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கள்ள நோட்டு அடிக்கிறதால நல்ல நோட்டுக்கும் மதிப்பு குறையுது. இது 2மே நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. ஒன்னு அரசாங்கம் கண்ட்ரோல்ல இருக்கு, இன்னொன்னு வந்து சமூக விரோதிகள். ஆனா உண்மையில பாருங்க, நம்ம குடும்பம் நம்மளை நம்பி தான் இருக்கு. நம்ம குடும்பம் நல்லபடியா தூங்குறாங்க, சிரிக்கிறாங்க, சந்தோஷமா இருக்காங்க, நம்மளை நம்பி தான் இருக்கு. அதனாலதான் நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம கடன் நம்ம கடமை இது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு, நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணுன்றதுக்காக வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை செய்ய போறாங்க. சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிநாட்டுல போயிட்டு தொழில் தொடங்குறாங்க. இப்ப நான் என்ன கேள்வி கேட்கறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது 2மே கரெக்ட் தான். ஆனா நான் ஒரு 47 லட்சம் ரூபாய் கடன்ல இருக்கும்போது நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலையும் செய்ய முடியாது, வெளிநாட்டுல போயிட்டு தொழிலும் தொடங்க முடியாது. அப்ப நான் இருக்கிற இடத்துல இருந்தே நான் ஒரு தொழில் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கிற இடத்துல இருந்தே நான் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய லெவல்ல ஈக்குவலா டாலரை சம்பாதிக்க முடியும் அப்படின்னா, நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஒரு ஒர்க்கிங் உமனா இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஒரு ரிட்டையர்ட் பர்சனா இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஒரு ஆட்டோ டிரைவரா இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஒரு கூலி தொழிலா இருந்தாலும் பரவாயில்ல, நான் டாலர்ல சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, உங்க பணத்தை நீங்க யாருக்கிட்டையுமே கொடுக்காம, யார் பணத்தையுமே நீங்க உங்ககிட்ட வாங்காம, லெஃப்ட்ல ரைட்ல எல்லாம் ஆள் போடாம, கிரிப்டோ கரன்சி வர்த்தகத்தின் மூலியமா உங்க மொபைல வச்சுக்கிட்டு நீங்க கிரிப்டோ கரன்சி வர்த்தகத்தின் மூலியமா நீங்க சம்பாதிக்கலாம். இப்ப அதான் இந்த ப்ரோக்ராம்ல சொல்லிக் கொடுக்க போறீங்க, சொல்லிக் கொடுக்க போறோம். ஆனா இன்னைக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்க. ஆனா இவ்வளவு பேர்ல வந்து கிரிப்டோ கரன்சி வந்துட்டு ஃபுல்லா எனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னா, இங்க ஒரு வாக்கெடுப்பு நடத்தணும் இல்லையா? அது உங்க ஸ்கிரீன்ல தெரியும். 42% பேருக்கு இங்க இருக்கிறவங்கல கிரிப்டோ கரன்சினா என்னன்னே தெரியல. ஓகேங்களா? சோ அப்புறம் படிப்படியா நீங்க பாப்பீங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 42%ல இருக்கவங்களுக்கும் எனக்கு 100% தெரியும்ன்றவங்களுக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த ப்ரோக்ராம்ல சொல்லி தர போறோம். அதுதான் இந்த ப்ரோக்ராம். இப்ப நம்ம இந்த கிரிப்டோ கரன்சி ப்ரோக்ராம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? இப்ப இந்த நிமிஷத்துல இருந்து யாரு வச்சக்கன்னு வாங்காம ஃபுல்லா இன்வால்வ்மெண்ட் பண்ணி இந்த ப்ரோக்ராம் உள்ள இருந்தீங்க அப்படின்னா மிக சிறந்த வெற்றி வரும். சரிங்களா? இப்ப இந்த கிரிப்டோ கரன்சியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எந்த தொழிலா இருந்தாலும் அந்த தொழில வந்துட்டு 2 விஷயம் சொல்லுவாங்க பெரியவங்க. தெரியாத தொழில வந்துட்டு தொட்டவனும் கெட்டான்,
தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான்வாங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு தொழிலை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இறங்கணும். அந்த தொழிலை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த தொழில இருந்து தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 1. இன்னொன்னு என்னன்னா, ஒரு 75-80% ஏற்கனவே இந்த தொழில இருக்கவங்க சொல்றத கரெக்டா கேட்டு புரிஞ்சுக்கிட்டு நீங்க இறங்கிக்கலாம். இப்ப அதுதான் நடக்க போகுது. எங்களோட 4 வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸை கிரிப்டோ கரன்சியோட புரிதலை உங்களுக்கு நாங்க புட்டு வைக்க போறோம். அப்படி பார்க்கும்போது 2009 சதோஷி நாகமோட்டா என்பவரால பிளாக் செயின் டெக்னாலஜியில் பிட்காயின் அப்படின்ற முதல் கிரிப்டோ காயின்ஸ் உருவாக்கப்பட்டது. இது உருவாக்கப்பட்டோடனே அனைத்து நாடுகளில் உள்ள கவர்மெண்ட் என்ன செஞ்சாங்கன்னா, தொட்டு பார்க்க முடியாத ஒரு கரன்சியை எப்படி வேல்யூ இருக்குன்னு நம்புறது. அதே மாதிரி வந்து இந்த பிளாக் செயின் டெக்னாலஜினா எங்களுக்கு என்னன்னே தெரியல, இந்த சதோஷி நாகமோட்டோனா யாருன்னே தெரியலன்றதால எந்த நாட்டை சேர்ந்தவர், இந்தியா நாட்டை சேர்ந்தவரா, சைனா நாட்டை சேர்ந்தவரா, ஸ்ரீலங்கா சேர்ந்தவரா தெரியலன்றதால பேன் பண்ணாங்க. அதே மாதிரி இந்தியாவிலையும் பேன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் யூஎஸ்ல ஒருத்தர் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த கிரிப்டோ கரன்சி இந்த பிட்காயினுக்கு பின்னாடி எதற்காக இந்த பிட்காயின் படைக்கப்பட்டது அப்படின்ற அந்த ரோட் மேப் ஒயிட் பேப்பரை படிச்சு பார்த்துட்டு, இதெல்லாம் மக்கள் நன்மைக்காக பண்ணியிருக்கிறாங்க, மக்கள் தேவைக்காக பண்ணியிருக்கிறாங்க, இதை போய் நீங்க வந்துட்டு பேன் பண்ணிட்டீங்களே, இதை அன்பேன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதை அன்பேன் பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவிலேயே அதை அன்பேன் பண்ணாங்க. யாருக்கும் தெரியாது. நம்ம மக்கள் முதல் பக்கத்துல வர நியூஸை மட்டும் படிச்சுட்டு விட்டுருவாங்க, அடுத்த பக்கத்துல என்ன நியூஸ் போட்டிருக்காங்கன்னு பாக்குறது இல்லை. அப்படிதான் கிரிப்டோ கரன்சி பிட்காயினுக்கு இன்னை வரைக்கும் நிறைய பேர் தடன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. அதுக்கப்புறம் யாரெல்லாம் அதை பயன்படுத்தினாங்களோ அவங்களாம் இன்னைக்கு கோடீஸ்வரன். முதல்ல கிரிப்டோ கரன்சியோட அவேர்னஸ் கொடுத்த ஒரு நாடு இருக்கு, எல் சரவடா அப்படின்ற ஒரு நாடு. 2021 கோவிட் லாக்டவுனுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணாங்கன்னா, அது வரைக்கும் அமெரிக்கா டாலரை யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த நாடு, இதற்கப்புறம் நாங்க அமெரிக்கா டாலரை யூஸ் பண்ண மாட்டோம், எங்க நாட்டில் நாங்க கிரிப்டோ கரன்சியை யூஸ் பண்ணிக்க போறோம்னு சொல்லிட்டு அந்த நாட்டு நாடாளுமன்றத்துல வாக்கெடுப்பு நடத்தி அந்த வாக்குல வெற்றி பெற்று அதை அறிவிச்சதோட விளைவு என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த நாட்டோட பொருளாதாரம் நல்லா வளர்ந்தது. அதை பார்த்த நெபிபியா அப்படின்ற நாடு அதே ஃபாலோ பண்ணாங்க, சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிபப்ளிக் நாடு அதே ஃபாலோ பண்ணாங்க. அது வரைக்கும் கூகுள் இந்த கிரிப்டோ பேமெண்ட்டை ஏத்துக்காதவங்க கிரிப்டோ பேமெண்ட்டை நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி, பிளாக் கிராஸ் பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வந்தாங்க. ஏன்? இதான் கேள்வி. ஏன் இவங்கெல்லாம் வந்தாங்க? ஏன்னா இது இன்ஃபிளேஷனை வராது, பணவிக்க வராது. ஏன் பணவிக்க வராது? பணவிக்க வர்றதுக்கு நம்பர் 1 என்ன காரணம் நான் சொன்னேன், அன்லிமிட்டடா பிரிண்ட் அடிக்கிற ஒரு மெத்தடாலஜி. இங்க அன்லிமிட்டடா பிரிண்ட் அடிக்கல, ஏன்னா லிமிடெட் எடிஷன்ற மாதிரி 21 மில்லியன் தான் இருக்கு. 2,10,00,000 பிட்காயின் தான் இருக்கு. அந்த பிட்காயினும் மனிதர்கள் யூஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா தான் வெளியில வரும். அது எப்படின்றது இந்த ப்ரோக்ராம்ல பாத்துருவீங்க. அடுத்து டூப்ளிகேட் போட முடியாது, கள்ள நோட் அடிக்கிற மாதிரி டூப்ளிகேட் போட முடியாது. ஏன்னா பிளாக் செயின் டெக்னாலஜி வலுவான டெக்னாலஜி, ஹேக் பண்றது கஷ்டம், ஹேக் பண்ணாலும் எடிட்டோ டெலிட்டோ பண்ண முடியாது. அதன் காரணமாக தான் உலக நாடுகள் ஃபுல்லா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு கிரிப்டோ கரன்சியை வந்து ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டெக்னாலஜின்றதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா, எந்த ஒரு கவர்மெண்ட் கண்ட்ரோல்லையும் எந்த ஒரு சிங்கிள் ஆர்கனைசேஷன் கண்ட்ரோல்லையும் இல்லை. அதனால இதை யார் யூஸ் பண்றாங்களோ அவர்களே வல்லவர்களா ஆகிறாங்க, அவர்களே பொருளாதார மிக்கவர்களா ஆகிறாங்க. இன்டர்நெட் இருந்தா போதும், சீப்பா ஃபாஸ்டா உலகத்துல இது ஒரு அசட்டா கருதி இதை ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு இன்டர்நெட் இருந்தா போதும் அன்லிமிட்டடா டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு தொழிலை நடத்தலாம். இதை இன்டர்நெட்டை பத்தி புரிஞ்சுக்கிட்ட வேகத்தை விட அதிவேகமா வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ பத்தி மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்ற ஒரு சாட். ஸோ இதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க மாதிரியே கவர்மெண்ட்டும் புரிஞ்சுக்கிட்டாங்க. எந்த கவர்மெண்ட் எல்லாம்? G20 அப்படின்ற ஒரு மாநாட்டில் 20 நாடுகளோட மன்னர்கள், அதிபர்கள், பிரதமர்கள் கலந்துகிட்ட ஒரு மாநாட்டில், பொருளாதாரத்தை பத்தி பேசக்கூடிய ஒரு மாநாட்டில் கிரிப்டோ கரன்சியை பத்தி பேசுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பொருளாதாரமும் கிரிப்டோ கரன்சியும் நெருங்கிய ஒரு இடத்துல இருக்குன்னு அர்த்தம். IMF, FSP அப்படின்னு 2 ஃப்ரேம் ஒர்க் மூலமாக உலகம் ஃபுல்லா வந்து கிரிப்டோ கரன்சிக்கு ஒரு சட்டத்திட்டங்கள் வகுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதன் வெளிப்பாடா பிராக்ராஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம், மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி நிறுவனங்கள்லாம் கிரிப்டோ கரன்சியோட ஃபீல்டில் இறங்கியிருக்காங்க. வேலட் ஆஃப் சதோஷி அப்படின்ற ஒரு வேலட் உருவாகியிருக்காங்க. இப்ப நம்ம சிவராமன் சார் சொன்னார் இல்லைங்களா, நம்மளோட நாட்டு நாடாளுமன்றத்திலே ஜிபே போன்பே எல்லாம் யாராவது யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேள்வி கிட்டல் அடித்தது போக, இன்னைக்கு கீரை விற்கிறவங்க முதல் கொண்டு இன்னைக்கு ஜிபே போன்பே யூஸ் பண்றாங்க இல்லையா? அதே மாதிரி நீங்க ஒரு பொருளை இங்கிருந்து வெளியூர் நாட்டுக்கு நீங்க வந்து விற்கணும்னாலும், இல்ல வெளிநாட்டுல இருக்க பொருளை நீங்க வாங்கணும்னாலும், இல்ல அவங்க வாங்கணும்னாலும் பேமெண்ட் ஆப்ஷன் ஜிபே போன்பேன்றது பண்ண முடியாது. இனிமே உலகம் ஃபுல்லா நம்ம கனெக்டடா இருக்க போறோம். அதற்காக வந்த ஆப் தான் வேலட் ஆஃப் சதோஷி. இந்த ஆப் மூலமா இப்பவே வந்து பிளே ஸ்டோர், ஆப்பிள் ஸ்டோர்ல இருக்குது. உலகம் ஃபுல்லா நீங்க வர்த்தகத்துக்காக கிரிப்டோ கரன்சி பிட்காயினை நீங்க எங்க வேணா அனுப்பலாம். இந்த பிட்காயினை ஏத்துக்கிற நிறைய சந்தைகள் வந்துருச்சு. UK, யுனைடெட் கிங்டம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா லேமான் ஸ்கூல், ஸ்காட்லாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் பிட்காயினோட பேமெண்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு பிட்காயின் கிரிப்டோ கரன்சி எல்லாருமே வரவேற்கிறாங்க. எப்படின்னா ஒவ்வொரு தொழில், எந்த ஒரு தொழில் புதிய தொழில் வருதோ
அந்த ஒரு ஜெனரேஷனுக்கு எல்லாரும் மாறிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? அப்படி வந்து பாத்தீங்கன்னா பேபால் அப்படின்ற ஒரு தொழில், இது பணம் சார்ந்த ஒரு தொழில். அந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிற இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கிரிப்டோ கரன்சி ஃபீல்டு வந்திருக்காங்க. ஏன்? கிரிப்டோ கரன்சி வளர போகுதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஜியோ நிறுவனம், இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட் வரைக்கும் வந்துட்டு கிரிப்டோ கரன்சி வந்திருக்காங்க. என்ன காரணம்? கிரிப்டோ கரன்சி வளர்ந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஏன் எல்லாரும் வந்து படையெடுக்கிறாங்கன்னா இன்ஃபிளேஷனை தாண்டி டிஃப்ளேஷனுக்கு இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. இன்ஃபிளேஷன்னா ரொம்ப சுருக்கம், இன்னைக்கு நீங்க 1,00,000 ரூபா வச்சுட்டு ஏதோ ஒரு பொருளை வாங்க முடியும். ஆனா ஒரு வருஷம் அதை பீரோல பெட்டிக்குள்ள லாக் பண்ணி வச்சிருக்கீங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அதே பொருளை வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அந்த பொருளோட விலை ஏறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டிஃப்ளேஷன்னா என்ன அப்படின்னா 2012 யார் யாரெல்லாம் ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணி இந்த பிட்காயினை வாங்கி வச்சுட்டு இருந்தாங்களோ அவங்கெல்லாம் இன்னைக்கு லட்சாதிபதியாகவும் கோடீஸ்வரரா இருக்காங்க. அதனாலதான் உலகம் ஃபுல்லா டிஜிட்டல் கரன்சி, விர்ச்சுவல் கரன்சி, மெய்நிகர் நாணயம் சொல்லிட்டு அழைக்கப்படுறது. இதுல எங்க முதல் வெற்றி ஆரம்பம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய நாடுகள்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா தொட்டு பார்க்க முடியாத கரன்சி வேல்யூ இல்லைன்னு சொன்னாங்க இல்லையா? இன்னைக்கு எல்லா நாடும் டிஜிட்டல் கரன்சியை உருவாக்கிட்டாங்க, டிஜிட்டல் ருப்பியை உருவாக்கிட்டாங்க. ஸோ இந்த டிஜிட்டல் ருப்பி இந்தியா வந்து உருவாக்கியிருக்காங்க. இது தொட்டு பார்க்க முடியாத ஒரு ருப்பி தான். ஆனா பாருங்க, இந்த இந்த ருப்பி எப்படி உருவாக்கியிருக்காங்க, இந்த டிஜிட்டல் கரன்சில எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னா பிளாக் செயின் டெக்னாலஜில. ஏன் பிளாக் செயின் டெக்னாலஜி உருவாக்கியிருக்காங்க தெரியுமா? கள்ள நோட்டு அடிக்க முடியாது, புரியுதுங்களா? ஆனாலும் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க, டிஜிட்டல் கரன்சி, டிஜிட்டல் ருப்பி எல்லாம் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடியது. கிரிப்டோ கரன்சி வாங்குறவங்க, அவங்க தான் கிரிப்டோட ஓனர், வாங்குறவங்க கண்ட்ரோல்ல இருக்கிறது. ஸோ அந்த பிளாக் செயின் டெக்னாலஜி ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டெக்னாலஜின்றதால கவர்மெண்டோட எல்லா சர்வீஸும் பிளாக் செயின் டெக்னாலஜி எடுத்துட்டு வராங்க. அதுல இருக்கக்கூடிய பிட்காயின் சேஃப். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 565% வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பிட்காயினுக்கு இருந்திருக்கு 2023 இருந்து 2025. இப்ப எல்லாருக்குமே ஒரு கேள்வி என்னன்னா, இந்த பிட்காயினோட விலை எதை வச்சு ஏறுது, எதை வச்சு இறங்குது? இந்த பிட்காயினை தாண்டி நிறைய கிரிப்டோ காயின் சொல்றாங்களே அப்படின்னு தான் நீங்க நினைப்பீங்க இல்லைங்களா? ஓகே, ரைட். இப்போ எக்ஸாம்பிளா சொல்றேன். இப்போ இந்த ஷேர் மார்க்கெட்டை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்னாலே இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேம்பிளிங்லாம் நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய எந்த பொருளை எடுத்து திருப்பி பார்த்தாலும் அதை மார்க்கெட்டிங் பண்றது ஒரு பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி தான். அந்த கார்பரேட் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு பேங்க் லோன்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா மக்கள்கிட்டயே கொண்டு போய் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களையே தன் பங்குதாரராக ஆக்கிக்கிட்டாங்க. பப்ளிக் லிமிடெடா அவங்களோட கம்பெனியை மாத்தி அதன் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா ஷேர்ஸை வந்து டெவலப் பண்ணி அவங்களோட கம்பெனி டெவலப் பண்ணி டிவைடட் பாலிசியா எல்லாருக்கும் தரக்கூடிய வண்ணம் அந்த மாதிரி வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இது எப்படி வர்த்தக மாதிரி வருதோ அது எப்படி வந்து பாத்தீங்கன்னா இப்ப டாப் மோஸ்ட் கம்பெனிஸ் இருக்கும், நெப்டி 50 சொல்லுவாங்க. இது டாப் மோஸ்ட் ஒரு 50 கம்பெனி. இந்த 50 கம்பெனியோட ஷேர்ஸ் ஏற்ற இறக்கத்தை பொறுத்து தான் மற்ற கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து ஏற்ற இறக்கம் இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரிதான் கிரிப்டோ கரன்சில பிட்காயின். இந்த பிட்காயின் அப்படின்றது இந்த நெப்டி 50 மாதிரி நீங்க வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய காயின்ஸுங்கெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. எப்படி வந்துட்டு ஒரு 50 கம்பெனிக்கு மேல இருக்கக்கூடியவங்களும் நல்ல கம்பெனி தானே, அதே மாதிரிதான். ஸோ இந்த மாதிரி பிட்காயினுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய காயின்ஸஸ் இருக்கு. அந்த காயின்ஸை தன்மையை பொறுத்து நல்லவங்களா கெட்டவங்களான்னு சொல்லி தீர்மானிச்சுக்கணும். அந்த காயின்ஸ் மாதிரி தான் நிறைய காயின்ஸுகள் இருக்கு. எப்படி வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப ஷேர் மார்க்கெட் இருக்குது, அந்த ஷேர்ஸை வந்துட்டு வாங்குறது முக்கியமா அவங்க லாபம் சம்பாதிக்கிறாங்களோ, எப்படி கமாடிட்டி இருக்குது. ஸோ அதே மாதிரி அக்ரூட் ஆயில், இந்த மாதிரி வந்துட்டு கோல்டு இதெல்லாம் வாங்குறது விற்கிறது மூலியமா சம்பாதிக்கிறாங்களோ, அதே மாதிரி ஃபாரெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. நம்ம நாட்டோட கரன்சி நாளைக்கு விலை ஏறலாம் இறங்கலாம், அதை வாங்கி வச்சுட்டு எப்படி ஒரு வர்த்தகம் பண்றாங்களோ அதே மாதிரி தான் கிரிப்டோ கரன்சி வச்சும் நொடிக்கு நொடி. இது எல்லாத்தையும் சொன்னதை விட ஹைலி வெலாட்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதிகமான ஏற்றங்கள் இறக்கங்கள் நிறைந்த ஒரு மார்க்கெட்டை வந்துட்டு பயமாவும் நிறைய பேர் பார்க்கலாம், வாய்ப்பாவும் பார்க்கலாம். ஸோ எங்களை மாதிரி கை தேர்ந்தவர்கள் எல்லாமே வந்துட்டு அதை ஒரு வாய்ப்பா பார்க்கறாங்க. கப்பல்ல வந்துட்டு நம்ம கடல்ல வந்து நீந்தி போறதை வந்து பயமா பார்த்தாங்களா, அதை வந்து வாய்ப்பா பார்த்தாங்களா, இல்ல ஆகாயத்துல பறந்து போயிட்டு ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் சேர்றதை வந்துட்டு பயமா பார்த்தாங்களா, இல்ல அது ஒரு வாய்ப்பா பார்த்தாங்களா? பிசினஸ் மேன்ஸ் மைண்ட் செட்டப்ல இருக்கவங்க எல்லாமே அதை ஒரு வாய்ப்பா பார்க்கறாங்க. புவர் மேன் மைண்ட் செட்டப்ல இருக்கவங்க எல்லாம் அதை ஒரு பயமா பார்த்தாங்க. ஸோ அப்படிதான் கிரிப்டோ கரன்சியை ஒரு வாய்ப்பா பிசினஸ் மேனுக்கெல்லாம் பார்க்கறதால தான் இன்னைக்கு கிரிப்டோ கரன்சி ஃபீல்டு மிக சிறந்த லெவல்ல பெரிய லெவல்ல வளர்ந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த கிரிப்டோ கரன்சிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் நிறைந்த காயின்ஸ் வாங்கி வைக்கும் போது நம்மளும் மிக சிறந்த ஒரு வெற்றியாளராக ஆகலாம். அப்படி என்னங்க ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிக் அப்படின்றத தாண்டி பியாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுக்கும் தாண்டி அப்படின்ற மாதிரி மெட்டாவார்ஸ், பிரபஞ்சத்திற்கு அப்பால் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. இந்த மெட்டாவார்ஸ் இது எங்கேயோ இடிக்குது அப்படின்னு உங்களுக்கு நினைவு இருக்கணும். எப்படி அப்படின்னா
தன்னோட ஃபேஸ்புக்கோட கம்பெனியோட பேரண்ட் கம்பெனியை மெட்டான்னு பேர் மாத்திருக்காங்க இல்லையா? நம்மளோட வாட்ஸ்அப்ல மெட்டான்னு வருது இல்லையா? நம்மளோட இன்ஸ்டாகிராம்ல மெட்டான்னு வருது இல்லையா? அதுதான் மெட்டாவர்ஸ். சோ பிரபஞ்சத்திற்கு அப்பால் அப்படின்னா என்னன்னா, இந்த கிளாஸ் நீங்க ஒரு மொபைல் வாங்கிட்டு அதுல ஜூம் அப்படின்ற ஒரு ஆப் மூலியமாக நீங்க இந்த ப்ரோக்ராம் வந்து அட்டன் பண்றீங்க. அதே மாதிரிதான் இந்த கிளாஸ் மூலியமா இல்லாத ஒரு உலகத்தை நீங்க பார்க்கலாம். நமக்கு மேல படைச்சிருக்க உலகத்துக்குள்ள போலாம். அங்க இருக்க பொருள்களை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆக்ஷன் பண்ணலாம். அதாவது வந்து ஆகுமெண்ட் ரியாலிட்டின்னு வாங்க. இது இப்ப ஏஆர் கிளாஸ்லாம் வந்துருச்சு. இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் எர்த்னு ஒரு வெப்சைட்டுக்குள்ள போய் பாருங்க. நமக்கு மேல நிறைய இடங்களை வாங்கியிருக்காங்க. இப்ப இந்தியால இருந்தீங்கன்னா தாஜ்மஹால் வாங்கியிருக்கிறாங்க, பெரிய பெரிய குத்துப்பினார் மேல இருக்க வாங்கியிருக்காங்க, எல்லா இடத்துலயும் வாங்கியிருக்காங்க, பெரிய பெரிய மால் எல்லா இடத்துலயும் வாங்கியிருக்காங்க. அதுல பெரிய பெரிய ப்ராஜெக்ட் வரப்போகுது. இப்ப அதெல்லாம் என்ன வகையிலுங்க யூஸ்? அதெல்லாம் என்ன விளையாட்டா? நம்ம என்ன சும்மா காமெடி பண்றோமா? அப்படிலாம் கிடையாது. சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம பசங்க கோவிட்ல படிச்சாங்க இல்லையா? ஒரு உதாரணமா ஸ்கூலே ஓபன் பண்ணல. ஆனா நம்ம எப்படி படிச்சாங்க? டிவி மூலியமா படிச்சாங்க, கூகுள் மீட் மூலியமா படிச்சாங்க, ஸ்கைப் மூலியமா படிச்சாங்க, இந்த மாதிரி ஜூம் மூலியமா கூட படிச்சாங்க இல்லையா? அதே மாதிரியே வெர்ச்சுவலா உங்க பசங்க இங்க இருந்துட்டு சிங்கப்பூர்லயும், மலேசியாலையும், இந்தோனேஷியாலையும், யூகே, யூஎஸ் எல்லா இடத்துலயும் படிக்க போறாங்க. அது இந்த கிளாஸ் மூலியமா. இந்த கிளாஸை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா அங்க இருக்கிற ஸ்கூல்ல நீங்க அட்மிஷன் வாங்கிட்டீங்கன்னா உங்க பசங்க இங்க இருந்தே ஸ்கூல் காலேஜ் அங்க படிப்பாங்க. என்னங்க சொல்றீங்க? இது எப்பங்க வரப்போகுதுன்னு நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. ஆல்ரெடி உலகம் ஃபுல்லா வந்துருச்சு, இந்தியா ஃபுல்லா வந்துருச்சு. தமிழ்நாட்டுல வந்த போட்டோஸை தான் நீங்க பார்த்திருப்பீங்க. அடுத்து கோவை மாநகராட்சி பள்ளியிலே வந்துருச்சு. சரி, ஓகே, இது ஸ்கூலுக்கு தானா, வேற எதுக்கும் இல்லையா அப்படின்னா இன்னைக்கு ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியும் மாறிடுச்சு. இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட்ல நீங்க போயிட்டு நீங்க அமேசான்ல வாங்குறீங்க, பிளிப்கார்ட்ல வாங்குறீங்க, எங்க இருக்க ப்ராடக்ட்டை வாங்குறீங்க? இந்தியால இருந்தா இந்தியால இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் வாங்க முடியுது இல்லையா? சரி, இந்தியால இருந்து ஜப்பான்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வாங்க முடியுமா? எஸ், முடியும். அதுதான் மெட்டாவாஸ் மூலியமா. அதை வந்து பிளிப்கார்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க, அமேசான், அலிபா லான்ச் பண்ண போறாங்க. அடுத்த ஆஃபீஸ் ஒர்க் அண்ட் என்டர்டைன்மெண்ட் எல்லாமே எல்லாமே வந்து இது உள்ள மெட்டாவாஸ்க்குள்ள போகுதுங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராஜெக்டும் அதை என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த காயினை வடிவமைக்கிறாங்க. இப்போ நீங்க போறீங்க, நீங்க போயிட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் ஒரு கடை வைக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்ல கேட்டா லோன் கொடுப்பாங்க. கரெக்டுங்களா? நான் ஒரு ஃபேக்டரி வைக்கிறேங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா லோன் கொடுப்பாங்க. கரெக்டுங்களா? சரிங்க, நான் இந்த மாதிரி மெட்டாவாஸ்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறேன்னா லோன் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. இதை பத்தி தெரிந்தவர்கள் தான் அதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுல வந்து ஈடுபாடு செலுத்துவாங்க, அவங்களோட முதலீடு போடுவாங்க. அப்படிதான் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட் உண்டான காயின்ஸை வாங்கும் போது அவர்களோட சேர்ந்து நம்மளும் முன்னேறிடலாம். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டாக்ஸ் போட்டாங்க. இந்திய கவர்மெண்ட் வந்து 30% டாக்ஸ், பிடிஏ, விர்ச்சுவல் டிஜிட்டல் அசட், அசையும் சொத்து அசையா சொத்துன்ற மாதிரி விர்ச்சுவல் டிஜிட்டல் அசட்ல உங்களுக்கு டோக்கன் எவ்வளவு இருக்குது, இல்ல காயின்ஸ் எவ்வளவு இருக்குது, இல்ல என்எஃப்டி நான் ஃபங்கபிள் டோக்கன் எவ்வளவு இருக்குன்றத நீங்க அதுல வந்து பதிவேற்றம் பண்ணி அதுல வந்து ஃபில்அப் பண்ணி நீங்க கொடுக்கலாம். இப்போ 30% டாக்ஸ் கொடுத்தா அப்ப நம்ம எவ்வளவுங்க சம்பாதிச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி, நீங்க உங்க பணத்தை யாருக்கிட்டையுமே கொடுக்காம, யாரோட பணத்தையும் வாங்காம, இந்த லெப்ட்ல ரைட்ல எல்லாம் நீங்க ஆள்லாம் கூட போடாம நீங்க ஒரு மாசத்துக்கு நஷ்டமே இல்லாம 10% சம்பாதிக்கலாம். சோ வருடத்திற்கு 120%. சரிங்களா? 120% 360% வரைக்கும் சம்பாதிக்கலாம். ஆனா எல்லாராலையும் முடியும். ஒரு மொபைல் போன் இருந்தா போதும், 1 2 3 10 தெரிஞ்சா போதும். பொறுமையும் ஆர்வமும் உங்களுக்கு வேணும். அதோட உங்களுக்கு என்ன வேணும்னா நல்ல ஒரு குரு வேணும். குரு இல்லாத ஆட்டம் குருட்டு ஆட்டம். ஏன்னா அந்த குருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரு இருப்பார், அதுதான் அவரோட நஷ்டம், அவரோட கஷ்டம். அதெல்லாம் நம்ம சொல்றதால, அதை நம்ம இக்னோர் பண்றதால, அதை நம்ம அவாய்ட் பண்ணி, அவர் செஞ்ச தப்பை அவாய்ட் பண்ணி நம்ம பண்றதால நமக்கு லாபங்கள் மட்டுமே வரும். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு பிசிக்கல் ஆபீஸ் அண்ட் விர்ச்சுவல் ஆபீஸ் எல்லாமே வச்சு செயல்பட்டு இருக்க ரோபோட்டிக் ரெவல்யூஷன், உங்களோட ரோபோட்டிக் ரெவல்யூஷன் ஆப் மூலமா இருக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷன்ல இருக்கக்கூடிய உங்களோட ட்ரைனர், உங்களுக்கு ரோபோட்டிக்கோட ட்ரைனர், கோச் உங்களை நல்வழிப்படுத்துவாங்க. ஓகேங்களா? சோ ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா இப்பவே வந்துட்டு பரபரப்பா எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எல்லா விதத்திலையும் வந்துட்டு சொத்துக்கள் சேர்க்கிறாங்க. ஆனால் வந்துட்டு ட்ரேடிங் வந்துட்டா மட்டும் இன்னைக்கு கிரிப்டோ கரன்சி நோக்கி போறாங்க. என்ன காரணம்னா என்எஸ்சி, பிஎஸ்சி, கமாடிட்டி, ஃபாரெக்ஸ் இது எல்லாமே நமக்கு பிடிச்ச மார்க்கெட் தான். ஆனா 24 மணி நேரத்துல 18 மணி நேரம் இயங்காத மார்க்கெட் இருக்கு. கமாடிட்டி மார்க்கெட் 24 மணி நேரத்துல 10 மணி நேரம் இயங்காது. ஃபாரெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் சாட்டர்டே சண்டே இயங்காது. வருடத்திற்கு 96 நாட்கள் இயங்காது. சரிங்க, அதனால என்ன பாதிப்பு எனக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, என்னோட டீக் டைம்ல எனக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் இருக்கு. அந்த 2 நிமிஷத்துல என்னோட குடும்பத்துக்காகவும், என்னோட படிப்பு செலவுக்காகவும், என்னோட குடும்பத்தோட படிப்பு செலவுக்காகவும், என்னோட பொருளாதார வளர்ச்சிக்காகவும் நான் ஒரு 5 நிமிடம் வந்து நான் வந்து ட்ரேட் பண்ணலாம்னா அந்த டைம்
மற்ற மார்க்கெட் சூட் ஆகாது. சாட்டர்டே சண்டே நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், என்னோட குடும்ப வளர்ச்சிக்காக நான் ஒரு மணி நேரம் செலவு பண்ணலாமா, அப்படிலாம் இல்லை 10 நிமிஷம் செலவு பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த 10 நிமிஷம் சாட்டர்டே சண்டே இயங்காத மார்க்கெட்லாம் இருக்கு. ஆனால் 24 மணி நேரமும் நீங்க தூங்குனா, எந்திரிச்சா, நீங்க உட்கார்ந்தா, நீங்க காபி சாப்பிடும்போது எந்த நேரத்துல வேணா ஒரு வர்த்தகம் பண்ண முடியும். அதுக்கு ஒரு மார்க்கெட் ஓப்பனா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் தான். அதனாலதான் எல்லாருமே கிரிப்டோ கரன்சிக்கு படம் எடுக்கிறாங்க. அது மட்டுமா, அதுல இன்வெஸ்ட் பண்ணா என்ன லாபம் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட இன்ஃபிளேஷனை தாண்டி வருமானம் வரணுன்றதுக்காக நம்மளோட சம்பாரிச்ச பணத்தை வேற எங்கெங்கெல்லாம் நம்ம பண்றோம். அது மாதிரி டெபாசிட், பிக்சட் டெபாசிட். நீங்க ஒரு சீனியர் சிட்டிசனாவே இருந்தா கூட 8% தான். இன்ஃபிளேஷனை தாண்டுதா? இல்ல. மியூச்சுவல் ஃபண்ட்ல 5 to 15%, 10 to 15% ஹை ரிஸ்கா இருந்தா 25%. இதுவும் ஆவரேஜா தான், வருடத்திற்கு பார்க்க முடியாது. அப்ப இன்ஃபிளேஷனை தாண்டுதா? நோ சான்ஸ். சரி, கோல்டு, சில்வர், நிப்டி 15 சொல்றாங்களே, அதுல எல்லாம் கடந்த 10 வருஷத்துல நீங்க ஆராய்ச்சி பாத்தீங்கன்னா என்ன ஒரு வருமானம் வருது? உங்களோட இன்ஃபிளேஷனை தாண்டி வந்திருக்கா? கிடையாது. இது எல்லாமே நெட்ல பார்த்து எடுத்திருக்கோம். அதே மாதிரி தான் நெட்ல பார்த்து எடுத்திருக்கோம். 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டாப் மோஸ்ட் ஒரு 5 காயின்ஸ், இன்னைக்கு டேட்ல இருக்கக்கூடிய காயின்ஸை பாருங்க, டேட்டை பாருங்க, இன்ஃபிளேஷனை தாண்டி கிடைச்சிருக்கே. அதனாலதான் கிரிப்டோ கரன்சி ஃபீல்டுக்கு நிறைய பேர் வராங்க. அதனாலதான் 120% 360% சம்பாதிக்கிறாங்க. அடுத்து எல்லாரும் நேசிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன? லிக்விடிட்டி. என்னோட பணம் எனக்கு வேணும் அப்படின்னா மற்ற எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் இது நடக்காது. ஆனால் கிரிப்டோ கரன்சி பிளாட்ஃபார்ம்ல மட்டும்தான் உங்க பணம் உங்களுக்கு வேணும்னா 15 to 20 மினிட்ஸ்ல உங்க ஜிபே மூலியமாவோ இல்ல போன்பே மூலியமாவோ இல்ல உங்க பேங்க் அக்கௌண்ட் மூலியமாவோ நீங்க எடுத்துக்கலாம். எந்த நாட்டுல இருந்தாலும் அந்த நாட்டோட கரன்சியாவும் எடுத்துக்கலாம். இதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி. நீங்க இந்தியாவில் இருக்கிறீங்கன்னா நீங்க ஐஎன்ஆர் எடுத்துக்கலாம். நீங்க நாளைக்கே சிங்கப்பூர் போயிட்டீங்க, அங்க இருக்கிற கரன்சியில் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். அடுத்து என்னன்னா, எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேட்டர்ன் இருக்கு. ஆனா இந்த கிரிப்டோ கரன்சில ஸ்பாட் மார்க்கெட்னு ஒரு மார்க்கெட் இருக்கு. அதுல நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி. அதுல ஸ்பாட் மார்க்கே ஒண்ணு போட வேணாம், ஸ்டாப் லாஸே போட வேணாம். ஸ்டாப் லாஸே போடாம நீங்க என்ன பண்ணலாம்? அழகான முறையில் சம்பாதிக்கலாம். அதை பத்தி இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லா சம்பாதிப்பீங்க. யாரு பார்க்க போறீங்க, யாரு ஏர்ன் பண்ண போறீங்க, யாருக்கு இந்த ப்ரோக்ராம் யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வட்சக்கண்ணு வாங்காம கேட்டுக்கிட்டு இந்த ப்ரோக்ராம்குள்ள அடுத்து ஒரு 15 நிமிஷம் யார் இருக்கிறீங்களோ அவர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அடைய போறது உறுதி. என்ன காரணம்? 47 லட்சம் ரூபாய் கடன்ல இருந்த ஒருத்தர் இன்னைக்கு ஒரு மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சிட்டு இருக்க முடியும் அப்படின்னா ஒரு மொபைல் போனை போச்சுக்கிட்டு இங்க இருக்கிற ஒவ்வொருத்தராலையும் முடியும். அதுக்கு என்ன தேவை? பொறுமை தேவை. இந்த ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் பார்க்கக்கூடிய ஒரு பொறுமை தேவை. கிரிப்டோ கரன்சில பிரைன் அப்படின்றது என்னன்னா இந்த ட்ரேடிங் தான். பிரைன், மூளை. மைனிங் அப்படின்றது என்ன தெரியுங்களா? மைனிங் அப்படின்றது நான் என்கிட்ட இருக்கிற பணம், நான் சிவராமன் சார் இருக்காரு, அவருக்கு நான் அனுப்புறேன். இதுக்காக யார் ஒர்க் பண்றா? இதுக்காக பேங்கரோட சிஸ்டம் ஒர்க் பண்ணுது. அதே மாதிரியே கிரிப்டோ கரன்சியை நான் ஒருத்தருக்கு அனுப்புறேன், ஒருத்தருக்கு அனுப்புறாரு, எனக்கு அனுப்புறாரு. அதுக்காக யார் வேலை செய்யணும்? மைனிங்ன்றவங்க வேலை செய்வாங்க. இங்க பேங்கர் செஞ்சா அவருக்கு என்ன சம்பளம் கிடைக்கும்? இங்க மைனிங்ல செய்யறவங்களுக்கு ரிவார்ட்ஸா கிரிப்டோ கரன்சியே கிடைக்கும். சோ ஹோல்டிங்னா என்ன? சோ ஒரு இடமோ ஒரு தங்கமோ வாங்கி வச்சிருக்க மாதிரி காயினை வாங்கி வச்சிருக்கிறது. ஆனா அந்த காயின் மேல போகணும்னா வர்த்தகம் நடக்கணும், ட்ரேடிங் நடக்கணும். அப்ப என்ன முக்கியம்? ட்ரேடிங். ஸ்டாக்கிங்னா என்னங்க? நம்ம பணத்தை பிக்சட் டெபாசிட் கொடுக்குறோம். அந்த பிக்சட் டெபாசிட்ல என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வாங்கி எஜுகேஷன் லோன் கொடுக்குறாங்க, அவங்க வாங்கி மேரேஜ் லோன் கொடுக்குறாங்க, அவங்க வாங்கி பிசினஸ் லோன் கொடுக்குறாங்க. அதே மாதிரிதான் இங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய காயின்ஸை இந்திய அரசாங்கம், உலக அரசாங்கம் அனுமதிக்கப்பட்ட எக்ஸ்சேஞ்சில் நம்ம கொடுத்துட்டோம்னா 24 மணி நேரத்துக்கு ஒரு ட்ரிப் போனஸ் காயின் கொடுப்பாங்க. ஆனா அந்த காயின் ட்ரேடிங்ல இருக்கக்கூடிய காயினா இருக்கணும். இப்ப முதல்ல என்ன? ட்ரேடிங். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? அந்த ஆணி வேற நம்ம பிடிச்சுக்கிறோம். அதான் அந்த ட்ரேடிங். அந்த ட்ரேடிங்க்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். கடந்த 10 வருஷமா ரொபோடெக்ல கிட்டத்தட்ட 10,000க்கு பட்ட மாணவர்கள் எல்லாருமே ட்ரேடிங் பண்ணி சந்தோஷமா இருக்கிறாங்க. சோ ஆனால் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நிறைய பேர் நீங்க கூட சோசியல் மீடியால இருந்து வந்திருக்கிறீங்க. ஆனா எங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு, எங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் வேல்யூ இருக்கு. ஆனா இதெல்லாம் எதுவுமே இல்லாம ஹாய் டியர், ஹாய் ஸ்வீட்டி அப்படின்ற ஒரு நேம்ல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முதல்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும் உண்மையை சொல்லுவாங்க, கரெக்டா சொல்லுவாங்க, அப்புறம் எல்லாமே போய் தான். முதல்ல என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு நீங்க கிரிப்டோ கரன்சில சம்பாதிக்கணும்னா முதல் ஒரு எக்ஸ்சேஞ்ச் வேணும்னு கேட்பாங்க. நிறைய பேர் எங்க கிட்ட போன் போடுவாங்க, சார் அன்பராஜா, ஆமாங்க, ரொபோடெக்கா, ஆமாங்க, ஏன்னா இங்க நம்ம நம்பர் 1 இருக்கோம் அண்ட் ஸ்ரீலங்காலையும் நம்ம பதிவு பெற்றிருக்கோம். அதனால நேரா போய் ஆமாங்க, ஏங்க இந்த பினான்ஸ் ஒரு எக்ஸ்சேஞ்ச் நல்ல எக்ஸ்சேஞ்ச் ஆங்கன்னு, சார் அது நல்ல எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவோம், டபக்கு கட் பண்ணுவாங்க. ஏன் எதுக்குன்னு கூட நம்ம கேட்கறது கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விஷயம் சொல்லி கரெக்ட்னு சொல்லிட்டோன்னா எல்லா விஷயம் அவங்க சொன்னா கரெக்ட்னு சொல்லிட்டு நம்பி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்சில் அவங்களோட ஐஎன்ஆரை கொடுத்து ஒரு டாலரை வாங்கி அங்கேயே ட்ரேட் பண்ணணும். ஆனா அவங்க சொல் பேச்சை கேட்டு வேற ஒரு அவங்களோட வெப்சைட்டுக்கு ட்ராக் பண்ணுவாங்க, எடுத்துட்டு போயிடுவாங்க. இது மாதிரி எடுத்துட்டு போக கூடாது.
ஸ்கூலுக்குள்ள நம்ம பசங்க விட்டோம்னா ஸ்கூலுக்குள்ள தான் படிக்கணும். காலேஜுக்குள்ள நம்ம பசங்க விட்டோம்னா காலேஜுக்குள்ள தான் படிக்கணும். அந்த கேம்பஸ்குள்ள தான் இருக்கணும். அதை விட்டு வெளியில போனா தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி என்ன வெப்சைட்ல கொண்டு போய் போட்டுருவாங்க. ஒரு நாள் 2 நாள் விட்ரால் விட்டா வரும், அடுத்த விட்ரால் விட்டா வராது. கேட்டா நீங்க லெவல் மாறிட்டீங்க, டாஸ்க் மாறிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் பணத்தை போடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க எவ்வளவு பணம் போட்டாலும் வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிஸ் இதெல்லாம் பணத்தை போட்டு ராணுவ அதிகாரி முதல் கொண்டு நிறைய பேர் தற்கொலை பண்ணிட்டு இறந்துட்டாங்க. இது மூலயமா கிரிப்டோ கரன்சினாலே ஒரு பெரிய பேட் இம்ப்ரெஷன் உருவாகிச்சு. அது மூலயமா எங்களோட இன்ஸ்டியூட்ல வந்து நாங்க என்ன செய்யறோம்னு சொல்லிட்டு அரசாங்கத்தின் மூலியமாக போலீஸ் கமிஷனர் உத்தரவு பேர்ல வந்து டிஜிபி உத்தரவு பேர்ல வந்து நோட்டமிட்டாங்க. நாங்க நல்லா தான் பண்றோம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்களை அழைச்சு இந்த ஃபீல்டுக்கு நல்லா இருக்கணும்னா நீங்க கிரிப்டோ கரன்சில ஒரு அவேர்னஸ் கொடுங்க, நீங்க சரியான முறையில் தான் கொடுக்குறீங்க, ஆனா நீங்க அவேர்னஸ் கொடுங்கன்னு சொல்லி தான் நாங்க கிரிப்டோ கரன்சி அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சோம். இந்த எல்லா பெயர்களையும் அவங்க தான் கொடுத்தாங்க. இவங்க எல்லாம் கம்பெனி நடந்துகிட்டு இருக்கும்போதே நாங்க போட்டோம். கடந்த 4 வருடமா அதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா நிறைய இதனால நாங்க நிறைய அனுபவப்பட்டிருக்கோம். என்னன்னா இதுல நிறைய கம்பெனிஸுங்க எங்களை பார்த்து நாங்க அவங்க கம்பெனி பேர்லாம் சொல்றோன்றதுக்காக மிரட்டல், கொலை மிரட்டல், அப்புறம் இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சவன கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன்ல எங்களை ரொம்ப நோக்கடிக்கிற மாதிரி பேசுறது, எங்களை கிரிட்டிசிசம் பண்றது, இது எல்லாமே நடந்துச்சு. எல்லாத்தையும் தாண்டி மக்களுக்காக வேண்டி விழிப்புணர்ச்சி நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். எங்களுக்கு அரசாங்கமும் துணையா இருந்தாங்க. அன்னைக்கு பாருங்க, அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க, $400 போட்டா $4000 10 நாள்ல என்ன ஆகும்? போனா $400 வந்தா $4000 நம்மால் கணக்கு வரதே வராது, கன்ஃபார்ம் போனது தான், முடிஞ்சு போச்சு. இப்படிதான் பல பேர் வந்து 1000 போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் வாய்ப்பு இருக்காங்க. ஏதாவது ஒரு உலகத்துல வாய்ப்பு இருக்கிறது இருக்கா? $400 போட்டா $4000 கிடைச்சிச்சுன்னா எந்த நாட்டிலேயாவது வாய்ப்பு இருந்தா எல்லாருமே ஒரே தொழில் பண்ணிடுவாங்களா? ஏன் பல்வேறு தொழில் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? யோசனை பண்ணி பாருங்க. தயவு செஞ்சு ஃபாஸ்டா ஒரு பணம் வருது அப்படின்னு நம்பினீங்க அப்படின்னா கண்டிப்பா ஏமாற்றத்தை தான் தருவீங்க. ஃபேண்டசி மணி, ஃபாஸ்ட் மணி, குயிக் மணிக்கு பின்னாடி போகவே போகாதீங்க. இந்த ஃபீல்டு நல்ல ஃபீல்டு, அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனால ஆனா இதுல எல்லா ஃபீல்டுலையும் ஒரு ஒரிஜினல் ஏன் டூப்ளிகேட் தயாரிக்கிறாங்க? அப்ப ஒரிஜினல் வேல்யூன்றதால தான் டூப்ளிகேட் தயாரிக்கிறாங்க. அப்ப ஒரிஜினல் நம்ம பார்த்து வாங்க வேண்டியதான் நம்ம கடமை. அப்ப என்ன பண்ணணும்? இதுல எல்லாம் நம்ம ஏறாம இருக்கணும்னா 4 சிறந்த விஷயங்களை நீங்க பார்க்கணும். நம்பர் 1 என்னன்னா, காயின்னா என்ன, டோக்கன்னா என்ன? ரொம்ப சுருக்கமா சொல்றேன். காயின்றவங்க சொந்தமா பிளாக் செயின் வச்சிருப்பாங்க, டோக்கன்ன்றவங்க வேற ஒரு பிளாக் செயின்ல நடமாடுவாங்க. உடனே அப்ப காயின்றவங்க சொந்தமா பிளாக் செயின் வச்சிருக்கிறவங்க பெரிய ஆளா? சத்தியமா இல்லை. ஏன்னா இங்க பாருங்க, இங்க ஓப்போன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது, நம்ம ஒன் பிளஸ் நாடுன்னு ஒரு கம்பெனி இருக்குது, மொபைல் கம்பெனி இருக்குது இல்லைங்களா, ஐபோன் இருக்குது. அவங்க எல்லாத்துக்கும் சிம் கார்டு கிடையாது. ஆனா அவங்க எல்லாத்துக்கும் ஜியோட சிம் கார்டு போட்டா வேலை செய்யும். ஆனா ஜியோ போனும் வச்சிருக்காங்க, சிம் கார்டு வச்சிருக்காங்க. ஆனா ஐபோன் காசு கொடுத்து யாராவது வந்து ஜியோ போனை வாங்குறமா? நான் தரத்துக்காக சொல்ல வரல, உதாரணத்துக்காக சொல்ல வரேன். அந்த சிம் கார்டு எப்படியோ அப்படிதான் பிளாக் செயின். அப்படிதான் பிளாக் செயின். அந்த பிளாக் செயின் நீங்க சிம் கார்டுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை தான் கொடுக்கணுமே தவிர மொபைல் போனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை நீங்க கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா அந்த காயினா இருந்தாலும் டோக்கனா இருந்தாலும் ப்ராஜெக்ட் என்ன, அதான் மெயினான விஷயம். ப்ராஜெக்ட்னா என்ன? எங்கிட்ட காசு வாங்கிட்டு நீங்க எப்படி எனக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்க போறீங்க, ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான திட்டம் என்ன வச்சிருக்கீங்க, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மெயின். அதை பார்த்து நீங்க காயினா இருந்தாலும் டோக்கனா இருந்தாலும் வாங்கணும். சரிங்களா? சோ இதை பத்தி நீங்க இன்னும் கொஞ்சம் நேரத்துல அந்த ரோட் மேப், ஒயிட் பேப்பர் எல்லாம் எப்படி பாக்குறதுன்றது உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். அடுத்து இந்த காயின்ல டீலிஸ்டிங்ன்ற பாலிசியை பத்தி நிறைய பேருக்கு தெரியல. இந்த டீலிஸ்டிங் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா காயினுக்கு இருக்குது. காயின் மட்டும் கிடையாது, ஷேர் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பங்கு சந்தையிலும் இருக்குது. 23 வருஷத்துல 444 கம்பெனி டீலிஸ்ட் பண்ணிருக்காங்க. ஏன் டீலிஸ்ட் பண்றாங்க? ஒரு கெமிக்கல் கம்பெனி அந்த கெமிக்கல் கம்பெனியை வளர்க்கறதுக்காக ஷேர்ஸ் கொடுத்து அந்த ஷேர்ஸை மக்கள்கிட்ட இருந்து வித்து அந்த பணத்தை வாங்கி அவங்க வந்து லேண்ட்ல போட்டாங்கனாலோ அவங்க கோல்டுல போட்டாங்கனாலோ அது தப்பு. எதற்காக நீங்க வாங்குறீங்களோ அதற்காக மட்டும்தான் செய்யணும். அப்படி தப்பா செஞ்சா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியாவில் ஷேர் மார்க்கெட்ல செபி இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, டீலிஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்படிதான் 444 கம்பெனி டீலிஸ்ட் நடந்திருக்கு. அதே மாதிரியே கிரிப்டோ கரன்சிக்கும். அதனாலதான் கிரிப்டோ கரன்சி மிக சிறந்த எக்ஸ்சேஞ்சில் நிறைய கிரிப்டோ கரன்சி இருக்காது. ஏன்னா அதுல வந்து ப்ராஜெக்ட் பார்ப்பாங்க, அந்த ப்ராஜெக்ட் சரியா ஓடுதான்னு பார்ப்பாங்க, உள்ள விடுவாங்க. தப்பா நடந்துச்சுன்னா டீலிஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்படி நடக்கிறது யாராலையுமே தடுக்க முடியாது. இது ஒரு ரிஸ்க் தான். ஸோ அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. சப்போஸ் ஏதோ ஒரு காயின் வந்து டீலிஸ்ட்னு அறிவிச்சிட்டாங்கன்னா அது எவ்வளவு கீழே போனாலும் பரவாயில்ல, டக்குன்னு வித்துட்டு மார்க்கெட் நல்ல மேலே போகக்கூடிய ஒரு காயின்ல போட்டோம் அப்படின்னா ப்ராஃபிட்டோட வெளியில வரலாம். ஸோ இதை புரிதலோட எல்லாமே பண்ணணும். அண்ட் காயின் லாக்கிங்ன்றது பண்ணவே கூடாதுங்க. ஏன்னா காயினோட ஓனர், காயின்றது நம்ம கிட்ட இருக்கணும். அது எப்போ மார்க்கெட் இருந்தாலும் டப்புன்னு விற்கக்கூடிய வண்ணம் இருக்கணும். அதை போய் நிறைய பேர் வந்து 5 வருஷம் 7 வருஷம் சொல்லிட்டு லாக்கிங் பண்ணிடுறாங்க. 7 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு அந்த காயின் வேல்யூவா இருக்குன்னு கூட யாருக்கும் தெரியாது, எந்த காயினுமே சரி. அதனால காயின் லாக்கிங் பண்ணக்கூடாது. அவங்க தரக்கூடிய அந்த ப்ராஃபிட்டும்
இன்ஃப்ளேஷனுக்கு உட்பட்டு தான் இருக்கு, இன்ஃப்ளேஷனை தாண்டி கிடையாது. ஸோ அதனால காயின் லாக்கிங் அப்படின்றதுல இருந்து வெளியில வந்தா நல்ல. அடுத்து வந்து பிளாக் செயின். ஒரு காயின் வந்து என்ன பிளாக் செயின்ல இருக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். முழுக்க முழுக்க பப்ளிக் பிளாக் செயின்ல இருக்கணும். இந்த பிரைவேட் அண்ட் பர்மிஷன் பிளாக் செயின்ல இருக்கக்கூடாது. ஏன்னா இப்ப நிறைய காயின்ஸ் வந்து பாதி பப்ளிக்காவும் பாதி வந்து பிரைவேட் காயினா கூட விட்டுறாங்க. எதுவா இருந்தாலும் சரி முழுக்க முழுக்க வெளிப்படைத்தன்மையா இருக்கக்கூடிய பப்ளிக் பிளாக் செயின். ஏன்னா சதோஷி நாகமோட்டோ அவர் கொண்டு வரும்போது இந்த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அதுலயும் நிறைய குளறுபடிகள்லாம் நடக்குது. டபுள் என்ட்ரி சிஸ்டம் இருக்குது, அதுலயும் நிறைய குளறுபடிகள் நடக்குது. அதனாலதான் பப்ளிக் பிளாக் செயினை கொண்டு வந்தார். பப்ளிக் பிளாக் செயின்றது வெளிப்படைத்தன்மையா நீங்க பாத்துக்கலாம். இப்போ நான் இருக்கிற சிவராமன் சார் இருக்காரு, அவர்கிட்ட நான் பணம் கொடுக்குறேன். நான் எவ்வளவு பணம் கொடுக்குறேன் அவருக்கு தான் தெரியும். அவர் என்கிட்ட எவ்வளவு பணம் கொடுக்குறாருன்னு எனக்கு தான் தெரியும். அதை போக அவர் எனக்கு எவ்வளவு பணம் கொடுக்குறாருன்னு யாரு வேணா பாத்துக்கலான்ற மாதிரியான ஒரு வெளிப்படைத்தன்மையா இருக்கிறது தான் பப்ளிக் பிளாக் செயின். அதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நிறைய ஸ்கீம் பேஸ் காயின்காரவங்க பிரைவேட் அண்ட் பர்மிஷன் பிளாக் செயினை கொண்டு வந்துட்டாங்க. அவங்க நினைச்சா காயினை நீட்டிக்கலாம், அவங்க நினைச்சா காயினை ஃபயர் பண்ணலாம், அவங்க நினைச்சா காயின் விலை ஏறாமையும் இறங்காமையும் பார்த்துக்கலாம். என்ன வேணா பண்ண முடியும். அது என்னைக்கு ரிஸ்க். ஸோ பப்ளிக் பிளாக் செயின் நம்ம நீண்ட நாள் ஒரு காயினை வச்சிருக்கோம் அப்படின்னா அது பப்ளிக் பிளாக் செயின் தான் நல்ல. ஸோ இங்க பாருங்க இந்த 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 வெப்சைட்ஸ் எல்லாம் பாருங்க வெளிப்படைத்தன்மையா இருக்கும். காயின் எப்போ வாங்கினாங்க, என்ன பண்ணாங்க, எவ்வளவு சர்க்குலேஷன்ல இருக்குது, எவ்வளவு எல்லாமே வெளிப்படைத்தன்மையா இருக்கும். அப்படிப்பட்ட காயின்ஸ் ரொம்ப 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 சூப்பர். அண்ட் இன்னை வரைக்கும் சதோஷி நாகமோட்டோ யாருன்னு தெரியாது. ஆனா அவர் உருவாக்குன இந்த பிட்காயினுக்கு இன்னைக்கு ETF கொடுத்துருக்காங்க, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங் ஃபண்டுக்கான அனுமதி கொடுத்துருக்காங்க. யாரு? US கவர்மெண்ட். கிட்டத்தட்ட 14 கம்பெனிக்கு மேல இந்த பிட்காயினோட வர்த்தகத்துக்கு நாங்க வர்த்தகம் பண்ணி உங்களுக்கு லாபத்தை தரோம்னு சொல்லிட்டு 14 கம்பெனிக்கு மேல ரெடியா இருக்காங்க. பேங்க் ஆஃப் அமெரிக்கா, நீங்க நினைச்சீங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் அமெரிக்கா கிட்ட ஒரு பாண்ட் வாங்கலாம். இந்தாங்க பிட்காயின்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க, எனக்கு ரிட்டர்ன்ஸ் தாங்கன்னு சொல்லி. இதே தான் நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம். கடந்த 4 வருடமாக உங்க பணத்தை யார்கிட்டயுமே கொடுக்காம நீங்க சம்பாதிக்கிறத சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் தென் இதுல இருந்து வரக்கூடிய இந்த 10 நிமிஷம்ன்றது ரொம்ப முக்கியங்க, ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு 10 நிமிஷம் நீங்க ரீல்ஸ் பாக்குறதால உங்களோட வாழ்க்கை மாறப்போதா? சத்தியமா இல்ல. ஆனா இந்த 10 நிமிஷம் நீங்க இதுல பாக்குறதால உங்களோட வாழ்க்கை மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனா அதுல அந்த வாய்ப்பு கூட கிடையாது. சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடந்த 10 வருஷமா நாங்க உங்களோட பணத்தை யார்கிட்டயுமே கொடுக்காம நீங்க உங்க அக்கௌண்ட்ல வச்சுக்கிட்டு நஷ்டமே இல்லாம லெப்ட்ல ரைட்ல ஆள் சேர்க்காம ஒரு 10% சம்பாதிக்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு முதல்ல என்னன்னா 2 வெப்சைட் இருக்கு, காயின் ஜிகோ, காயின் மார்க்கெட் கேப். இது சொந்தமான வெப்சைட்லாம் கிடையாது. சோ இந்த காயின் மார்க்கெட் கேப்ல போனீங்கன்னா எவ்வளவு கிரிப்டோ காயின்ஸ் இருக்கு பார்க்கலாம், எவ்வளவு எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, ஒட்டுமொத்த கிரிப்டோட சொத்தோட மதிப்பு என்ன இருக்கு, 24 மணி நேரத்துல ஏற்றமா இறக்கமா, அந்த பிட்காயின் சொல்றாங்களா அதோட டாமினேஷன், இது எல்லாமே நீங்க பார்க்கலாம். கிரிப்டோ கரன்சி ஃபீல்டில் நீங்க இருக்கிறீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்கணும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 837 எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அதுல நம்பர் 1 எக்ஸ்சேஞ்ச் பைனான்ஸ். இந்த எக்ஸ்சேஞ்சை தான் நாங்க ப்ரமோட் பண்றோம். இந்த எக்ஸ்சேஞ்சை நாங்க ப்ரமோட் பண்றதால எனக்கோ இல்ல உங்களை இன்வைட் பண்ணவங்களுக்கோ யாரோ ஒருத்தவங்களுக்கோ எந்த நயா பைசாவும் பிரயோஜனம் கிடையாது. ஆனா உங்களோட ஒரு நயா பைசா கூட லாஸ் ஆகாது, உங்களோட ஒரு நயா பைசா கூட திருட்டு போகாது. என்ன காரணம்? SEC செக்யூரிட்டி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனோட அனுமதி பெற்று நடத்தக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் மட்டுமல்லாம இவங்க தான் நம்பர் 1 எக்ஸ்சேஞ்ச். இந்திய கவர்மெண்டோட அனுமதி பெற்று நடத்திட்டு இருக்காங்க. இந்தியாவோட கவர்மெண்ட் அனுமதி பெற்று. இந்தியாவில் கிரிப்டோ கரன்சி யார் கண்ட்ரோல்ல இருக்கு? நிறைய பேர் செபி கண்ட்ரோல்ல இருக்கு, இல்ல. FIU கண்ட்ரோல்ல இருக்கு. நிறைய பேர் RBI கண்ட்ரோல் இருக்கு, இல்ல. FIU கண்ட்ரோல்ல இருக்கு, பினான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட். அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடியதான் கிரிப்டோ கரன்சி. அவங்களோட அனுமதி பெற்று நடத்திட்டு இருக்கிற இந்த பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் நீங்க கிரிப்டோ கரன்சியை வாங்கலாம், விற்கலாம். அது சேஃப், எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அண்ட் தென் கிட்டத்தட்ட பாருங்க 2.4 மில்லியன் காயின்ஸுக்கு மேல இருக்குது இந்த கிரிப்டோ காயின்ஸ் எல்லாமே. அந்த கிரிப்டோ காயின்ஸ் உள்ள போயிட்டு ஒவ்வொரு கிரிப்டோ காயின்ஸ் தட்டினீங்கன்னா அந்த கிரிப்டோ காயின்ஸ் உள்ள போயிட்டு பாத்தீங்கன்னா ஒயிட் பேப்பர் ரோட் மேப்னு இருக்கும். அதுல உள்ள போய் பாத்தீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட் எல்லாமே தெரியும். ஆனா அதுல போட்டிருக்க ப்ராஜெக்ட் தெரியுமே தவிர அந்த ப்ராஜெக்ட்லாம் நடந்துகிட்டு இருக்கா, அந்த வெப்சைட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி வாங்க. 3 ரீசன் தான் இந்த கிரிப்டோ கரன்சியை வாங்குறதுக்கு. நம்பர் 1 உங்களோட குடும்பம், நம்பர் 2 உங்களோட கனவு, நம்பர் 3 உங்களோட கமிட்மெண்ட், கடமை. எது வேணா இருக்கலாம். நான் படிக்க வைக்கணும், டாக்டருக்கு படிக்க வைக்கணும், வீடு கட்டணும், ட்ரீம் கார், எல்லாமே அப்படியே இருந்தா மட்டும் நம்ம என்ன பண்ணணும்? இந்த 3 ரீசனா இருந்தா மட்டும் நீங்க நான் சொல்றது செய்யுங்க. ஏன்னா இந்த 3 ரீசன் இல்லாத சில ரீசன் எல்லாம் இருக்கு. நான் கிரிப்டோ காயின்ஸ் வாங்கினா என்ன வந்துட்டு சிலோனுக்கு கூட்டிட்டு போறாங்க, சிங்கப்பூருக்கு கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா அங்கெல்லாம் நாங்க உங்களெல்லாம் விட மாட்டாங்களா? பாஸ்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா, விசா இருந்துச்சுன்னா எந்த நாட்டுக்கு வேணா போகலாம். ஏன் இந்த கிரிப்டோ காயின்ஸ் வாங்கினா தான் நம்ம போக முடியுமா? என்ன வந்து பிளைட்ல கூட்டு போறேன், நாங்க என்ன கப்பல்ல கூட்டு போறேன், ஏன்னா எங்கெல்லாம் போக முடியாதா? குடும்பத்தோட போக வேண்டிய விஷயத்தை ஏன் உங்களை மட்டும் கூட்டிட்டு போறாங்க? நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம கிட்ட காசு வாங்கி நம்மளே கூட்டிட்டு போறாங்கன்றது முதல்ல புரிஞ்சுக்குங்க.
ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் சர்ச் பண்ணுங்க, டாப் 100 காயின்ஸை வாங்குங்க. எங்களோட அட்வைஸே அதான், டாப் 100 காயின்ஸை வாங்குங்க. டாப் 100 காயின்ஸ்ல இருக்கக்கூடிய காயின்ஸ், சில காயின்ஸ் ₹1 கூட கிடையாது, நயா பைசா இருக்கக்கூடிய காயின்ஸ்லாம் இருக்கு. இதுல போய் பாருங்க, செக் பண்ணி பாருங்க. நயா பைசா ஷிப்னு சொல்லிட்டு ஒரு காயின் இருக்கும், அதெல்லாம் நயா பைசா இருக்கக்கூடிய காயின். ஏன் அப்ப வந்து 100க்குள்ள இல்லாத காயின்ஸ், பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் இல்லாத காயின்ஸ் ஏன் அதிக விலை கொடுத்து நம்ம வாங்கணும்? ஏன்னா நாமள ஃபிளைட்ல கூட்டு போறதுக்கு நம்மளே தான் பணம் கொடுக்குறோம், நம்மள ஹோட்டல்ல கூட்டு போய் சாப்பாடு கொடுக்கறதுக்கு நம்மளே தான் பணம் கொடுக்குறோம், நம்மளே தான் வந்து நிறைய விஷயங்களுக்கு ஃபேண்டசிக்காக வேண்டி நம்ம பணத்தை கொடுத்து நம்மளே ஏமாத்துறாங்க, நம்மளே சுத்தி நின்று நமக்கே கை தட்டிக்கிற மாதிரி இது கதை. ஸோ அதனால தான் டாப் 100 காயின்ஸை நீங்க வாங்கன்னு சொல்றோம். ஏன் இந்த டாப் 100 காயின்ஸ்னா இதெல்லாம் பிட்காயினோட சம்பந்தப்பட்ட காயின். பிட்காயின் 0 to 0.5% இருந்து 1% இறங்குச்சுன்னா எல்லா காயின்ஸும் 5 to 10% கீழே இறங்கும் மினிமமாவே. என்ன காரணம்? ஏன்னா எல்லாருமே வந்துட்டு அதை வித்துட்டு பிட்காயினை வாங்கிடுவாங்க. ஏன்னா பிட்காயின் சீக்கிரமா 2 to 3% உடனே ரீச் ஆயிடும். பட் மற்ற காயின்லாம் பொறுமையா தான் ஏறும், ஆனா ஏறிடும், ஸ்லோவா ஏறும், ஷோரா ஏறிடும். ஸோ அதான் இந்த 100 காயின்ஸோட மகிமை. ஸோ இந்த 100 காயின்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்க ஈஸியா நீங்க நல்லா இருக்கலாம். ஸோ இந்த 100 காயின்ஸும் பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சிலே நீங்க வாங்க போறீங்க. இது நீங்க வாங்குறதால எங்களுக்கு எந்த விதமான லாபமும் கிடையாது, உங்களுக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது. ஸோ ஏன்னா பினான்ஸ் வந்துட்டு 250 மில்லியன் பீப்புள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க. இதுல நீங்க வச்சுக்கிட்டு ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங்லாம் நீங்க பண்ணலாம். எப்படின்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேயே பணத்தை வச்சு நம்ம ஜிபே ஃபோன்பே யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்க ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங்லாம் பண்ணலாம். தலை சிறந்த 20 காயின்ல 10 காயினை நீங்க தேர்ந்தெடுத்து ட்ரேட் பண்றது மூலியமாக மாசம் நீங்க 120% இருந்து 360% நீங்க சம்பாதிக்கலாம். அதே பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சிலேயே நீங்க வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, மார்க்கெட் இறங்கும் போதும் ஏறும் போதும் நீங்க ஒரு செல்ஃப் ட்ரேடிங் பண்ணலாம். மாசம் ஒரு 10% சம்பாதிக்கலாம், நஷ்டமே இல்லாத ஸ்பாட் மார்க்கெட்ல. உங்க மொபைல் மட்டும் இருந்தா போதும், 24 மணி நேரத்தில் உங்களை நாங்கள் ட்ரேடர் ஆக்க முடியும். ஸோ அதே மாதிரி நீங்க நல்ல பயிற்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட்ஸ் கூட நீங்க போகலாம். ஸோ அது ஃபியூச்சர் ட்ரேடிங் சொல்றாங்க, அதையும் நாங்கள் ட்ரைனிங்லாம் கொடுக்குறோம். எந்த விதமான பேமெண்ட் வாங்குறது இல்லை, சிக்னல் கொடுக்குறோம், எந்த விதமான பேமெண்ட் வாங்குறது இல்லை, ஆனால் ரிஸ்க் தான். ஸோ ஒரே வாரத்தில் நம்மளோட கேபிட்டலை டபுள் பண்ண முடியும், இழக்கவும் முடியும். ஸ்பாட் மார்க்கெட் அப்படி கிடையாது, அதை நாங்கள் சொல்லித்தரோம். அதுக்கு தனியாக ஒர்க் ஷாப் இருக்குது, ஏஐ ஒர்க் ஷாப் இருக்குது, அது நாளைக்கு நடக்குது. உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா இதில் கலந்துக்கலாம். இது எல்லாமே நீங்கள் பினான்ஸ் மூலியமாக தான் பண்ண போறீங்க. பினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு நம்பர் 1 எக்ஸ்சேஞ்ச். ப்ராப்பராக ஒரு கேவைசி உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆதார் கார்டு, பேன் கார்டு உங்களுக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைசன்ஸ், இந்த மாதிரியான கவர்மெண்ட் அத்தாரிட்டி கார்ட்ஸ் வச்சு நீங்க ஒரு அக்கௌண்ட் தான் ஓபன் பண்ண முடியும். லார்ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் 8.9 lakhs ஃபோர்ஸ் டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கு எவ்ரி 24 ஹவர்ஸுங்க. எவ்ரி 24 ஹவர்ஸும் 100% இஸ் சேஃப். அண்ட் இதுல டெபாசிட் பண்றது, வித்ட்ராவல் பண்றது ரொம்ப ஈஸி. யார் பேர்ல நீங்க கேவைசி பண்ணீங்களோ அவங்க பேர்ல இருக்கக்கூடிய ஆதார் கார்டோ பேன் கார்டோ வச்சு பண்ணீங்க இல்லையா, அவங்க பேர்ல இருக்கக்கூடிய ஜிபேவோ ஃபோன்பேவோ வச்சு நீங்க அது உள்ளே போயிட்டு ஸ்டேபிள் கிரிப்டோ கரன்சி வாங்கலாம். யூஎஸ்டிடியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா $90 இருந்து $91 அப்படி கூட போகலாம், மாறி மாறி ஏறும். அது மூலியமா நீங்க எப்படின்னா, இப்போ நீங்க சிங்கப்பூர் போயிட்டீங்கன்னா சிங்கப்பூரோட கரன்சி மூலியமா தான் எல்லா பொருளும் வாங்குறீங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டேபிள் கிரிப்டோ கரன்சி மூலியமா நீங்க எல்லா காயின்ஸும் வாங்கலாம். அது அங்க P2Pன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, பியர் டு பியர், பீப்புள் டு பீப்புள். அது உள்ள போய் நீங்க வாங்கலாம். அதுல வாங்கினா நிறைய பேருக்கு ஃப்ரீஸ் ஆகுதாங்க அப்படின்னு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்க ரொபோட்டோட ட்ரைனர் கோச் அணுகுங்க, எப்படி சேஃபா வாங்குறது விற்கிறதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. இதோட ஆத்தென்டிகேஷன்ஸ் எல்லாம் உங்க கண்ட்ரோல்ல தான். பயோமெட்ரிக், உங்க கை ரேகை வச்சாதான் அடுத்த ஆப்ஷனே வரக்கூடிய லெவல் எல்லாம் வரும். உங்களை மீறி எதுவுமே பண்ண முடியாது. உங்க மொபைலுக்கு ஒரு SMS ஓடிபி வரும், உங்க மெயிலுக்கு ஓடிபி போகும். அவ்வளோ சேஃப். 24/7 365 days நீங்க யூஸ் பண்ணலாம். 401+ காயின் இருக்கு, நீங்க அழகா வாங்கலாம் விற்கலாம். இவங்க தான் பைனியர். அக்கௌண்ட் ஓபன் பண்றது ஃப்ரீ, எந்த விதமான காசும் கிடையாது. மேக்கர் டேக்கர் சார்ஜ் தான். ஸோ அது எல்லா எக்ஸ்சேஞ்சை விட ரொம்ப கம்மி. நாங்க ஹைலி ரெக்கமெண்ட் பண்றது ஸ்பாட் மார்க்கெட். அது 100% சேஃப். அது நியூவா வரீங்க, இந்த ஃபீல்டை பத்தியே தெரியாது அப்படின்னா 100% சேஃப். நீங்க நீச்சல் அடிக்கணும்னா முதல்ல தரையில நீச்சல் அடிக்கணும், அப்புறம் தான் ஸ்விம்மிங் பூல், அப்புறம் தான் குளம், அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா கடல். அப்படி கடல்ன்றது தான் உங்களுக்கு ஃபியூச்சர் ட்ரேடிங். ஸோ அதெல்லாம் அதுக்கு முன்னாடி வந்து நீங்க வந்துட்டு எந்த விதமான லாஸுமே இல்லாத ஒரு மார்க்கெட்டா ஸ்பாட் மார்க்கெட் தான். அதுல 100% சேஃப். அதுல நீங்க பண்ணுங்க. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய ஒரு நாட்கள்ல அருமையான ஒரு வியாபாரம் தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு தொழில். இந்த தொழிலை பத்தி எக்ஸாக்டா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு பீக்கான ஒரு நேரம், அப்படி ஒரு பீக்கான நேரத்தில் தான் நீங்க வந்திருக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் சும்மா கிடையாது, நீங்க லாஜிக்கா பாருங்க. இங்க பாருங்க, பிட்காயின் 21 மில்லியன் இருக்குது. இதுல இருந்து அடுத்து வரக்கூடிய 10 நிமிஷம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிட்காயின் 21 மில்லியன் இருக்குது. ஸோ அதுல வந்து மைனிங் அப்படின்னா என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கிரிப்டோ கரன்சி ஒருத்தர் இருந்து ஒருத்தர் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அது பேங்கர் செய்யக்கூடிய வேலை செய்வதுதான் மைனிங். அந்த மைனிங் பண்றவங்களுக்கு ரிவார்ட்ஸா என்ன கிடைக்கும்னா கிரிப்டோ காயின்ஸ் தான் கிடைக்கும்.
ஸோ அந்த ரிவார்ட்ஸ் வந்து குறையும், 4 வருஷத்துக்கு ஒரு குறையும். 2,10,000 பிளாக்ஸ் ஃபில் பண்ணணும், குறைஞ்சிரும். ஸோ இப்போ 60 வயசுக்கு மேலே ரிட்டையர்ட் ஆகுறாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அந்த மாதிரி 2,10,000 பிளாக்ஸ் வந்து ஃபில் பண்ணோன்னா பாதியாக அவங்க ரிவார்ட்ஸ் குறையும். இருந்தா கூட அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த தொழிலை செய்யறாங்க. ஏன்னா பாதியா குறைஞ்சாலும் பரவாயில்ல, அதோட விலை அதிகமாகுதுன்றதால 4 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு. ஸோ அது எப்படி குறையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 2,10,00,000 பிட்காயின் இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு 2 கோடியை மைனிங் அப்படின்ற ப்ராசஸ்ல கொண்டு வந்துட்டார் சதோஷி நாகமோட்டா, இதை உருவாக்குனவர். மைனிங்னா என்னங்க, தங்கத்தை வந்து சுரங்கத்துல இருந்து வெட்டி எடுப்பாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வெட்டி எடுக்கிறதுக்கு ஹைலி ப்ராசஸ் பண்றதுக்கு ஒரு மிஷினரிலாம் தேவைப்படும் இல்லையா, அந்த மாதிரி இங்க வந்துட்டு ஹைலி ப்ராசஸிங் கம்ப்யூட்டர். ஸோ இது மூலியமா பண்ணணும். இப்போ 10 லட்சத்து சர்க்குலேஷன்ல விட்டுட்டாங்க. ஆரம்பத்தில் பிட்காயின் வந்தப்பவே கேம் விளையாண்டா கொஞ்சம் ஃப்ரீ அப்படி இப்படின்னு சொல்லி சர்க்குலேஷன்ல விட்டுட்டாங்க. அது எல்லார்ட்டையும் இருக்குது. இப்போ என்கிட்ட கொஞ்சம் இருக்குது, சிவராமன் சார்ட்ட கொஞ்சம் இருக்குது, உங்ககிட்ட கொஞ்சம் இருக்குன்னு வச்சுக்கோம். இப்போ நான் என்ன பண்றேன், அவருக்கு மாத்துறேன், அவர் என்ன பண்றாரு, உங்களுக்கு மாத்துறாரு. இப்போ யார் இதுக்கான வேலையை பார்ப்பாங்க, மைனிங்ன்றவங்க. இந்த மைனிங்ன்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரோட டீடைல்ஸ்லாம் தெரியாது, யார் என்ன அக்கௌண்ட் வச்சிருக்காங்க, எவ்வளோ வச்சிருக்காங்கன்னு தெரியாது. இந்த வேலட் அட்ரஸுக்கு இதை மாற்றணும், அதுக்கு சில ஹேஷஸ் வரும், சில பசில்ஸ் இருக்கும், அதை சால்வ் பண்ணுவாங்க. அதை சால்வ் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு பிளாக் ஃபுல்லா ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா 10 நிமிஷம் ஆகும். அதுக்கு அவருக்கு 50 பிட்காயின் கொடுத்தாங்க ஆரம்பத்தில். இதுக்கு 2,10,000 பிளாக்ஸ் ஃபில் ஆகணும். 4 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் இது நடந்துச்சு. எங்க கிரிப்டோ கரன்சியோட வளர்ச்சியே எங்கன்னா 4 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ரிவார்ட்ஸை பாதியா குறைச்சாங்க. அதுல இருந்தா வளர்ச்சியே. இங்க பாருங்க, 2009 வந்து ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப் 50 பிட்காயின் கொடுத்தாங்க. 2012 பாதியா குறைச்சாங்க, 25. ஏன், 2,10,000 பிளாக்ஸ் ஃபில் ஆயிடுச்சு. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா 2013 பிட்காயினுக்கு டிமாண்ட் கிரியேட் ஆயிடுச்சு, எல்லா காயின்ஸுக்கும் டிமாண்ட் கிரியேட் ஆயிடுச்சு, பிட்காயினோட ஃபீல்டு பீக்ல போச்சு. 2016 2,10,000 பிளாக்ஸ் ஃபில் ஆனோன்னு 12 புள்ளி பைட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப்போம். அப்ப 2017 பாருங்க, இந்த பிட்காயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கிரஷ் ஃபார்ம் ஆயிடுச்சு, டிமாண்ட் கிரியேட் ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்கா விலை ஏறிடுச்சு. 2020 அதே மாதிரி 2,10,000 பிளாக்ஸ் ஃபில் ஆனோன்னா இந்த 12.5 பாதியா குறைச்சிட்டாங்க, 6.25 பைட்ஸா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா, அந்த நேரத்துல கோவிட்ல லாக்டவுன்ல கஷ்டப்பட்டுட்டு இருந்த நேரத்திலையும் 2021 அதே நேரத்திலையும் பிட்காயின் $65,000 போச்சு. $100 காசு கஷ்டப்பட்டுட்டு இருந்த நேரத்துல நிறைய பேர் லட்சத்துல சம்பாதிச்சிருக்காங்க. ஏன், டிமாண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. அதே மாதிரிதான் 2024 ஒரு ஹால்வின் வந்ததுக்கு அப்புறம் இப்ப 2025 டிமாண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி 2140வது வருடம் வரைக்கும் நடக்கும். ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் பீக்ல போகும், அப்புறம் திருப்பி கீழே இறங்கும், அப்புறம் பீக்ல போகும். ஆனா என்ன விஷயம்னா, ஒரு வாட்டி பீக்ல போச்சு அப்படின்னா மறுவாட்டி கீழே இறங்கும் போது அதுக்கும் போன வருஷம் என்ன பீக்ல இருக்கோ அதே இடத்துல தான் வந்து நிற்கும். இங்க பாருங்க, இந்த சார்ட்டை புரியும். 2016க்கு அப்புறம் ஒரு இடத்துல பீக்ல போச்சு, 2017 பீக்ல போச்சு இல்லைங்களா, ஒரு வருஷம் அந்த டிமாண்ட் கிரியேட் ஆகணும். அடுத்து பாருங்க, 2020க்கு அப்புறம் 2021 பீக்ல போச்சு, 2024க்கு அப்புறம் 2025 இப்ப பீக்ல போய்கிட்டே இருக்கு. இந்த தொழில் இன்னொரு ஒரு 6 மாசம் நல்ல பீக்ல இருக்கும். ஏன்னா செக்யூரிட்டி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் இந்த வாட்டி ETF கொடுத்துட்டாங்க, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங் ஃபண்டுக்கான அனுமதி கொடுத்துட்டாங்க. முதல் இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா 2004 வந்து ETF கொடுத்தாங்க கோல்டுக்கு. அப்ப கோல்டோட விலை வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷத்துல 346% மேல போச்சு. அடுத்து இவங்க தான் வந்து பிட்காயினுக்கு ETF கொடுத்துருக்காங்க, இப்ப 128% மேல போச்சு. இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னா, கோல்டை வந்து 2 தரப்பு பக்கம் வாங்குறாங்க. ஒன்னு வியாபாரத்துக்காக வாங்குறாங்க, இன்னொருத்தவங்க தேவைக்காக வாங்குறாங்க. அதே மாதிரி ஜிபே, போன்பே யூஸ் பண்றீங்க, நிறைய பேர் வந்து வியாபாரத்துக்காக வச்சிருக்காங்க, சில பேர் சம்பாரிச்சதை செலவு பண்றதுக்காக வச்சிருக்கோம் இல்லையா. அதே மாதிரி தான் கிரிப்டோ கரன்சி ஃபீல்ட் ஆக போகுது. அடுத்து 2032 பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கிரிப்டோ கரன்சியை செலவு பண்றதுக்காக வச்சிருப்பாங்க, சில பேர் கிரிப்டோ கரன்சியை தொழில் பண்றதுக்காக வச்சிருப்பாங்க. இப்ப எங்க பெனிஃபிட் வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் எந்த தொழில முன்னாடி வராங்களோ அவர்கள் என்ன ஆவாங்க, முதலாளி ஆவாங்க. முதல்ல யார் செஞ்சுக்கிறாங்களோ அவங்க முதலாளி. என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் யாராவது ஒருத்தரவங்கள தேடிக்கிட்டே இருக்கிறவங்க தொழிலாளியா தான் இருப்பாங்க. அப்படிதான் வந்து இந்த பிசினஸ் ஆக போகுது. நீங்க பாருங்க, முதல்ல ரியல் எஸ்டேட் பண்ணவங்க நீங்க எங்க இருக்காங்க, முதல்ல கோல்டு வியாபாரம் தொடங்க நீங்க எங்க இருக்காங்க, அட்லீஸ்ட் முதல்ல பொட்டி கடை ஓபன் பண்ணவங்க எங்க இருக்காங்க நல்லா பாருங்க. ஒரு டிவி ஆபரேட்டர், கேபிள் ஆபரேட்டர்லாம் நீங்க என்னவா இருக்காங்க பாருங்க. ஏன், அவங்க முதல்ல சிந்திச்சதுனால தான். ஸோ இதுதான் வந்து பெனிஃபிட். இதுல இருக்கக்கூடிய சேலஞ்ச் இருக்கானா, எஸ் இருக்கு. ஏன்னா ஒரு கிரிப்டோ கரன்சி நம்ம வாங்கி வைக்கிறோம், அந்த கிரிப்டோ கரன்சி பீக்ல போகும்போது நம்ம தூங்கிடுவோம். ஏன்னா நம்ம தூங்குனா பல நாடுகள் முழிச்சிருக்காங்க, அந்த நேரத்தில் நம்ம விற்க முடியாது. திருப்பி காலைல இருந்துச்சு பார்த்தா திருப்பி அந்த மார்க்கெட் இறங்கிடும். அதனாலதான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு எந்தெந்த நாடுகள்லாம் முழிச்சிருக்காங்களோ அந்தந்த நாட்டிலலாம் உட்காந்து முழிச்சிருந்து வியாபாரம் பார்ப்பாங்க. இப்போ அதெல்லாம் தேவையில்லை, ஃபுல்லி ஆட்டோமேஷனா வந்துருச்சு.
அதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தரதுக்கு ரெடியா இருக்கோம். இப்ப பாருங்க, கிட்டத்தட்ட இங்க 60 நிமிஷம் இந்த ப்ரோக்ராம்ல இருக்கீங்க. 9 மணில இருந்து நடக்குது இந்த ப்ரோக்ராம்ல. உங்களுக்கு சொல்லி தந்திருக்கோம் இவ்வளவும். இதுல எந்த ஒரு நயா பைசாவும் எனக்கோ உங்களை அழைச்சவங்களுக்கோ கிடையாது. ஆனா இதற்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நீங்க சம்பாதிச்சா எனக்கு லாபம் வரக்கூடிய விஷயத்த சம்பாதிக்க சொல்லி கொடுக்குறோம். ஏன்னா நிறைய கோர்ஸ் எங்க மாணவர்களுக்கு ஃப்ரீயா தான் நாங்க சொல்லி கொடுக்குறோம். 25,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கோர்ஸ் நாங்க ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்கோம் எங்க மாணவர்களுக்கு. அடுத்து சிக்னல். இந்த சிக்னலுக்கெல்லாம் சிக்னல் சக்சஸ் ஆச்சுன்னா 50% வந்து பாதி பாதியா பணத்தை வாங்கிக்குவாங்க. அதெல்லாம் கூட நாங்க ஃப்ரீயா தான் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். சிக்னல் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். அதை சொல்லி கொடுக்கறதுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் எப்படி எடுக்கிறோன்றது நாங்க லைவ் பிச் மூலமா ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்கோம் எங்க மாணவர்களுக்கு. எங்க மாணவர்களுக்கு இதுக்கான ஜூம் லிங்க்லாம் எதுல அனுப்புனா ரோபோட்டிக் ரெவல்யூஷன் ஆப்ல அனுப்புறோம். எங்க மாணவர்களுக்கு சிக்னல்லாம் ஃப்ரீயா அன்லிமிட்டடா எதுல அனுப்புறோம்னா ரோபோட்டிக் ரெவல்யூஷன் ஆப்ல கொடுக்குறோம். ஏன்னா இந்த ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்துட்டு வாட்ஸ்அப்ல இருந்து அவங்க நம்பரை கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் நடக்காது. ரொம்ப ரகசியமா இருக்கும். அது மட்டும் இல்லாம அது உள்ளே அரம் P2P ஒன்று இருக்குது. கிரிப்டோ கரன்சியை நீங்க வாங்கலாம், அது உள்ளே நீங்க வித்துக்கலாம். அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. அடுத்து வந்து பாருங்க, இதுலயே பாருங்க ஃபியூச்சர் கால்குலேட்டர், ரெக்கவரி கால்குலேட்டர், மை ட்ரைனர். ஸோ உங்களோட ட்ரைனர் யார் அப்படின்றத நீங்க இதுல போய் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4 ட்ரைனர் யாருன்றதை அவங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். ஈஸியா உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா நாங்க எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜிக்கு முன்னுரிமை கொடுத்துட்டு இருப்போம். சுந்தர் பிச்சை அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, ஏஐ டெக்னாலஜிக்கு வந்துட்டு இந்த வருஷம் முன்னுரிமை கொடுக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. கடந்த 4 வருடமா ஏஐ டெக்னாலஜி மூலியமா நாங்க ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஏஐ டெக்னாலஜி மூலியமா நஷ்டமே இல்லாத டெக்னாலஜி நாங்க வச்சுட்டு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி இருக்கும், சரி இந்த ஏஐ டெக்னாலஜி பத்தி இவ்வளவு சொல்றாரு, இதனால இவருக்கு என்ன லாபம்? எஸ், லாபம் இருக்கு. அதுல ஒரு ரெஃபரல் கோட் இருக்குது. அந்த ரெஃபரல் கோட் மூலியமா நீங்க ஆக்டிவேஷன் பண்ணீங்கன்னா எங்களுக்கும் லாபம் இருக்குது. ஆனா லாபம் இருக்குன்றதால நாங்க என்ன பண்றோம், நாங்க சும்மா இல்ல, அந்த ரோபோட்டிக் ரெவல்யூஷன் ஆப் இருக்கு இல்லையா, அந்த ஆப்பை நாங்க ஃப்ரீயா கொடுக்குறோம், எந்த காசுமே இல்லாம. 25,000 மதிப்புள்ள கோர்ஸ் கொடுக்குறோம். அன்லிமிட்டடா சிக்னல் கொடுக்குறோம். 4 பயிற்சியாளர் கொடுக்குறோம். எங்களோட ஆபீஸ் காலையில் மாலைன்னு சொல்லிட்டு ஆன்லைன் ஆபீஸருக்கு கொடுக்குறோம். எல்லா விதமான பயிற்சி கொடுத்து உங்களை வழி நடத்திட்டு இருக்கோம். ஆனா இதெல்லாம் இல்லாததால நிறைய பேருக்கு ஃபெயிலியர், எங்களுக்கு இது சக்சஸ். ஓகே, இந்த ஆப் மூலியமா என்னங்க நன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆப்ல ஃபண்ட் வச்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களோட பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் மட்டுமே ஃபண்ட் இருந்தா போதும். எப்படி நீங்க உங்க பேங்க் அக்கௌண்ட்ல ஃபண்ட் வச்சுட்டு நீங்க ஜிபே ஃபோன்பே ஆப்ரேட் பண்றீங்க, அதே மாதிரியே உங்களோட பினான்ஸ்ல மட்டுமே வந்து ஃபண்ட் வச்சுட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஈஸியா இந்த ஆப் மூலியமா நீங்க கிரிப்டோ கரன்சியை வாங்கி வித்து லாபத்தை மட்டுமே நீங்க பார்க்க முடியும். அவ்வளோ சேஃப் இருக்குது. ஒரு இடத்துல வாங்கின இடத்துல இருந்து மார்க்கெட்டு கீழே இறங்கினாலும் ஆவரேஜ் பண்ணி உங்களுக்கு லாபத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டெக்னாலஜி. ஸோ பேஸ் ஆன் சிங்கப்பூர் கம்பெனி ஏஐ டெக்னாலஜி வச்சுட்டு ட்ரேட் பண்ணக்கூடிய அந்த கம்பெனியோட பேரு ராயல் கியூ ஏஐ, ஆர்டிஃபிஷியலி இன்டெலிஜென்ட். ஸோ இவங்க ஸ்பாட் மார்க்கெட்லையும் ஃபியூச்சர் மார்க்கெட்லையும் நீங்க வாங்கின இடத்துல வராததுக்கு முன்னாடியே உங்களுக்கு லாபத்தோட வந்து செல் பண்ணி கொடுக்க அருமையான ஒரு டெக்னாலஜி. ஆப்பிள் ஸ்டோர்லையும் கூகுள் பிளே ஸ்டோர்லையும் 60 மாசமா 200 நாடுல 1.8 மில்லியன் யூசர் இருக்காங்க. இது ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்றதால நஷ்டம் பண்ண தெரியாது. இது ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் இருந்தால நஷ்டம் பண்ண தெரியாது. 24 மணி நேரமும் நீங்க தூங்கிட்டு இருக்கும் போதும் கமாண்ட் கொடுத்துட்டா போதும். நீங்க தூங்கிட்டு இருக்கும் போதும் விலை குறைந்த இடத்துக்கு வரும்போது வாங்குறதுக்கும் விலை உயர்ந்த போது விற்கிறதுக்கும் ஒரு அருமையான டெக்னாலஜி இருக்கு. 100% செக்யூரிட்டி. என்ன காரணம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சேஃப். என்ன காரணம் அப்படின்னா ஃபண்ட் இதுல கிடையாது. 184 மில்லியன் ப்ராஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க கடந்த 50 மாசத்துல. 50 மாசமா 300+ காயின் இருக்குது. ஸ்டேபிள் கிரிப்டோ கரன்சி USDT, USDC, BTC, ETH மூலமா நீங்க ட்ரேட் பண்ணிக்கலாம். இது எப்படி வேலை செய்யுது, தயவு செஞ்சு ஸ்கிரீன் பாருங்க. உங்க பேங்க் அக்கௌண்ட்ல தான் ஃபண்ட் இருக்குது. ஜிபே ஃபோன்பே யூஸ் பண்றீங்க. இந்த ஜிபே ஃபோன்பேக்கு UPI பைண்டிங்னு ஒன்று இருக்குது. அந்த பைண்டிங் அனுமதி யார் கொடுக்குறாங்க? பேங்க். அந்த பேங்க் நடத்துறதுக்கு அனுமதி யார் கொடுக்குறாங்க? அரசாங்கம். அதே மாதிரிதான் இந்த ராயல் கியூக்கு யார் API பைண்டிங் கொடுக்குறாங்க? எக்ஸ்சேஞ்ச். இந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறதுக்கு யார் அனுமதி கொடுக்குறாங்க? கவர்மெண்ட். அப்ப எவ்வளவு சேஃப்ன்றது முதல்ல நல்லா பாருங்க. ஸோ இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், செக்யூரிட்டி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனோட அனுமதி பெற்று நடத்திட்டு இருக்கிற பினான்ஸ், ஸோ இந்திய கவர்மெண்ட் அனுமதி பெற்று நடத்திட்டு இருக்க பினான்ஸ், ராயல் கியூ நம்புறாங்க. அவங்க மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 6-7 எக்ஸ்சேஞ்சஸ் நம்புறாங்க. ஏன் அப்படின்னா ஒரு பாமர மக்கள் கூட ஒரு 6 ஸ்டெப்ல ஒரு ட்ரேட் பண்ணி மாசம் ஆனா ஒரு 10% சம்பாதிக்க முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாம டே பை டே இதை யூஸ் பண்றதால ஒரு மிகப்பெரிய ஒரு பயிற்சி ஆகிறாங்க. அந்த பயிற்சினால ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட்ஸ் பண்ணக்கூடிய இந்த ப்ராஃபிட் அவங்க ஏர்ன் பண்றாங்க ஃபியூச்சர் ட்ரேடிங்லயும். ஸோ அதுக்கான ட்ரைனிங் நாங்க தனியா கொடுத்துட்டு இருக்கோம். இது எல்லாமே வாங்கின இடத்துலயே இல்லாம மார்க்கெட்டு கீழே இறங்கினாலும் எப்படிங்க லாபம் வருதுன்னா ஆவரேஜ் காஸ்ட் டாலர் மெத்தட்னு சொல்லுவோம். ஆவரேஜ் காஸ்ட் டாலர் மெத்தட் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட். சார் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காயின் நாங்க சிக்னல் கொடுத்தாலும் சரி, இல்ல சிக்னல் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் சரி, மார்க்கெட் இறங்கி ஏறுற மார்க்கெட்ல தான் நாங்க என்ன பண்ணுவோம்னா சிக்னல் கொடுப்போம்.
அப்ப மார்க்கெட் இறங்கி ஏறும்போது ஆவரேஜ் பண்ணி உங்களுக்கு செல் பண்ணி கொடுக்குது. இப்ப இந்த மாதிரி ஒரு வர்த்தகம் வேணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு இந்த ராயல் கியூ பாட் வேணும். இந்த ராயல் கியூ பாட் எவ்வளவு? ஒரு நாளைக்கு டீ குடிக்கிற காசு தான் அதுக்கு ரெண்ட். ஸோ அது மூலியமா நீங்க எவ்வளவு வந்தா நீங்க ட்ரேட் பண்ணலாம்னா $52 இருந்தா கம்ஃபர்டபுளா ட்ரேட் பண்ணலாம். ஒரு டாலரோட விலை $90, $89 இருந்து கூட வச்சுக்கலாம். $89 இருந்து $92 டிராவல் ஆகும். அது என்ன விலைன்றது அப்பக்கப்ப அந்தந்த மார்க்கெட் தான். 52 மார்க்கெட். இந்த 52 USDT வேணும். ஏன்னா இந்த 52 USDTல ஃபர்ஸ்ட் நாங்க வாங்கும்போது $10 தான் வாங்க சொல்லுவோம். மீதி $42 மார்க்கெட்டு கீழே போனா கவலைப்படாம சந்தோஷமா மார்க்கெட்டு கீழே இறங்கி மார்க்கெட் மேலே ஏறி டாலர் காஸ்ட் ஆவரேஜ் மெத்தட்ல செல் பண்ணி கொடுக்கும். தான் டாலர் காஸ்ட் ஆவரேஜ் மெத்தட். இப்ப டெக்னிக்கலா உங்களுக்கு சொன்னா புரியாது, நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். எனக்கு சொன்னா எனக்கு புரிஞ்சிச்சு. அந்த வகையில் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு தங்கம் வியாபாரி ஒரு பவுன் தங்கம் 40,000 விலை கொடுத்து வாங்குறாரு உதாரணத்துக்கு. மார்க்கெட் தொங்கின்னு கீழே இறங்கிடுச்சு, 35,000 ஆயிடுச்சு. இப்ப இவர் வித்தா $5,000 லாஸ். இவர் விற்க கூடாது, வாங்கணும். ஏன் வாங்கணும்? 2 மடங்கா வாங்கணும், லாபம் வேண்டாம். ஏன்? ஒரு கோடை சின்ன கோடாக்குன்னா பக்கத்துல ஒரு பெரிய கோடு போடணும் இல்லையா? அப்படி ஒரு கோடு மாதிரி தான் இந்த 2 பவுனா வாங்கி மார்க்கெட் லைட்டா மேலே ஏறுது. 37,500 வரும்போது 3 பவுனையும் செல் பண்றதால $2,500 லாபம். தயவு செஞ்சு இந்த ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கோங்க. இது எப்படி லாபத்தை கொடுக்குதோ அதே மாதிரி தான் கிரிப்டோ கரன்சியும் மார்க்கெட்டு கீழே இறங்கும் போது ஆவரேஜ் பண்ணி லாபத்தை கொடுக்குது. இந்த ஒரே ஒரு ராயல் கியூ பாட் நீங்க வாங்குனீங்கன்னா அப் ட்ரெண்ட்லயும் டவுன் ட்ரெண்ட்லயும் நீங்க சம்பாதிக்கலாம். ஸ்பாட் மார்க்கெட் நோ ரிஸ்க், லாஸே இல்லாத ஒரு மார்க்கெட்ல காம்பவுண்டிங் ட்ரேடிங் பண்ணலாம் $52 இருந்து. அடுத்து உங்களோட வசதிக்கு ஏற்ப நீங்க ஒரு சோலோ ட்ரேடிங் பண்ணி மாசம் ஆனா 10% நீங்க சம்பாதிக்கலாம். அண்ட் காலையில நான் போனா சாயந்தரம் தாங்க வருவேன்னு சொன்னா நீங்க சர்க்கிள் ட்ரேடிங் பண்ணலாம். மாதம் ஆனா 10% மாதிரி ஆவரேஜா 120% இருந்து 360% சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு கடந்த காலகட்டத்தோட சாட்டை பார்க்கும்போது. இந்த 3மே நீங்க பண்ணலாம் ஒரே ஒரு ராயல் கியூ பாட் இருந்தா. அடுத்து ராயல் கியூ பாட் இருந்தா 4வதும் பண்ணலாம். என்னன்னா ஃபியூச்சர் மார்க்கெட்லயும் காம்பவுண்டிங் பண்ணலாம். ஃபியூச்சர் மார்க்கெட்லயும் நீங்க சோலோ ட்ரேடிங் பண்ணலாம். இது அத்தனையுமே நீங்க என்ன பண்ணலாம்னா ஈஸியா பண்ணலாம். அந்த காம்பவுண்டிங்னா என்னன்றதை நான் முதல்ல விளக்கமா சொல்லிடுறேன். காம்பவுண்டிங்னா என்னன்னா இங்க இருக்கிறவங்களால நம்பவே முடியாதது தான், இட்டாத அதிசயம்ன்றது தான் காம்பவுண்டிங். காம்பவுண்டிங்னா எப்படின்னா இதுதான் பாருங்க, ஐன்ஸ்டைன் அவர்கள் சொல்லி கொடுத்தது. முதல்ல ஒரு உதாரணமா சொல்றேன். 1.5% ப்ராஃபிட் வருது ஒரு ட்ரேடுக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு காயின் தான் பண்ணும் ஸ்பாட் மார்க்கெட்ல. ஒரு காயின் $52 இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. அந்த காயின் வித்துட்டு வெளியில வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஒரு காயின் வித்துட்டு வெளியில வரும்போது $0.78 லாபம் கிடைக்குது. இரண்டாவது ட்ரேட $52.78 போடணும். அப்ப அது வித்துட்டு வெளியில வரும்போது $0.79 கிடைக்குது. அது வித்துட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது வித்துட்டு வந்தோம்னா $53.57 நீங்க திருப்பி ஒரு வர்த்தகத்தை துவங்கணும். அந்த வர்த்தகத்துல $0.80 கிடைக்குது அப்படின்னா இப்படியே நீங்க உங்களோட முதல் வர்த்தகம் செய்யக்கூடிய லாபத்தை கூட்டிக் கொண்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு 600 சக்சஸ்ஃபுல் ட்ரேட் நீங்க பண்ணும்போது $3 லட்சம் மேல உங்களோட டாலர் $52 மாறிடும். இதுக்கு எவ்வளவு நாளுங்க ஆகும்? 36 மாசம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா பொறுமையா நடக்கணும். ஒரு ட்ரேடு சீக்கிரம் வெளியில வரும், ஒரு ட்ரேடு லேட்டா வெளியில வரும், இப்படி வரும். இந்திய ரூபாயில கட்டுற மாதிரி இதெல்லாம் உதாரணம் தான். ஒரு 4,800 இருந்து வரீங்க, ஒரு $72 லாபம் கிடைக்குது. 4,872 அடுத்த ட்ரேட் பண்றீங்க, ஒரு $73 லாபம் கிடைக்குது. 4,945 அடுத்த ட்ரேட் பண்றீங்க, ஒரு $74 லாபம் கிடைக்குது. இப்படி 600 சக்சஸ்ஃபுல் ட்ரேட் நீங்க பண்ணி முடிச்சீங்கன்னா $3 கோடி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லைங்க எனக்கு $1 லட்சம் கிடைச்சா நான் எடுத்துக்கலாமா? இல்ல $1 கோடி கிடைச்சா அது உங்களோட விருப்பம், உங்ககிட்ட தான் இருக்கு. இதெல்லாம் ஏன் நாங்க இந்த திட்டத்தை சொல்றோம்னா நிறைய பேர் திட்டம்னா பணம் எங்கிட்ட இல்ல உங்ககிட்ட தான் இருக்கு. நிறைய பேர் பணக்காரர்களுக்கெல்லாம் நிறைய கிளாஸ் எடுக்கிறீங்க, நாங்களாம் எப்படிங்க முன்னேறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. அதனோட வெளிப்பாடாதான் இது மாதிரி நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம். இதை பயன்படுத்திட்டு முன்னேறணும்னு நாங்க நினைக்கிறோம். இப்படி 600 சக்சஸ்ஃபுல் ட்ரேட் நீங்க நடத்தீங்கன்னா மிக சிறந்த லெவல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் வரதுக்கான ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. நிறைய பேர் ஸ்ரீலங்கா வந்திருக்கீங்க, நீங்க பார்க்கலாம். ஸ்ரீலங்கன் சல்லியில போட்டிருக்கோம். நீங்க ஐஎன்ஆர்லயும் பார்த்தாச்சு, டாலர்லயும் பார்த்தாச்சு, ஸ்ரீலங்கன் எல்லாத்திலையும் பார்த்தாச்சு. எக்ஸாம்பிள் தான் இதெல்லாம். எக்ஸாக்டா எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு நாங்க ஒர்க் ஷாப்ல நாங்க சொல்லி தருவோம். இது யார் இதுல சரியான முறையில் இதை பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு. ஸோ இந்த சிக்னல் இல்லாம, சிக்னல் இருக்குது, ராயல் கியூ இல்லாம நான் ட்ரேட் பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். எங்களோட டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் லிங்க் அனுப்புறோம், இணைஞ்சுக்குங்க. அதான் ஒரு விஷயம். சிக்னல் இப்படிதான் வரும். நீங்க என்ன பண்ணணும்? எக்ஸ்சேஞ்சில் போகணும், வாங்கணும், திருப்பி 1% கீழே போற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருக்கணும், வாங்கணும், திருப்பி 2% கீழே போற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருக்கணும், வாங்கணும், திருப்பி 3% கீழே போற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருக்கணும், வாங்கணும். அப்புறம் மார்க்கெட் எப்ப ஆவரேஜ் வரும் இதெல்லாம் பார்க்க முடியுமா? இரண்டாவது வருமானம் சொல்லிட்டு வந்துட்டீங்க, நீங்க இதெல்லாம் பார்க்க முடியுமா? எத்தனை பேர் சூரியனை பார்த்து டைம் பாக்குறீங்க? எத்தனை பேர் அலாரமே இல்லாம எந்திரிக்கிறீங்க? இதெல்லாம் நல்ல வாய்ப்பு இருக்கா? இல்ல இல்லையா? அழகான முறையில் வாட்ஸ்அப் பார்த்து நீங்க எந்திரிக்கிறீங்க, அலாரம் வச்சு ஒரு ஒர்க்கை நீங்க பண்றீங்க, ஷெட்யூல் பண்ணி பண்றீங்க. இது எப்படி ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி உங்களோட வேலை ஈஸியா நடக்குதோ அப்படிதான் இந்த ராயல் கியூ வாங்கிட்டீங்கன்னா
ஜஸ்ட் இந்த சிக்னல் வந்தோடனே ஒரு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா போதும், ஒரு நிமிஷம் தான். டக்கு 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 டக்குன்னு அதுவே வாங்கி அதுவே வித்துட்டு டிங்னு ஒரு சவுண்டோட வெளியில வந்துருங்க. நெக்ஸ்ட் ட்ரேட் போலாம். ஆனா அது எவ்வளவு நேரம் ஆகும் அது நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த ட்ரேடிங் வந்து $52 இருந்து நீங்க பண்ணணும். 600 சக்சஸ்ஃபுல் ட்ரேட் வேணும். ராயல் கியூ பாட் உங்களுக்கு வேணும். அடுத்து அதே ராயல் கியூ பாட் மூலமா நீங்க சோலோ ட்ரேட் பண்ணலாம். ஒரு டீ குடிக்கிற நேரத்தில் உங்களுக்கு 10 நிமிஷம் உங்க கம்பெனில டைம் கொடுக்குறாங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நீங்க மார்க்கெட் இறங்கி இருந்தாலும் ஏறி இருந்தாலும் நீங்க ட்ரேட் பண்ணலாங்க. 10% நீங்க சம்பாதிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? ட்ரைனிங் வரணும். உங்க பசங்க இன்ஜினியருக்கு படிக்க வைக்கிறீங்க, டாக்டருக்கு படிக்க வைக்கிறீங்க, டெய்லியும் அவங்க கரெக்டா படிச்சாதானே முடியும். அட்டண்டன்ஸ் இருக்கணும் இல்லையா? அதே மாதிரி தான் இங்க நீங்க ட்ரைனிங் வேணும். ட்ரைனிங் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன காரணம்? நீங்க ட்ரைனிங் எந்த ட்ரைனிங்கும் நாங்க ஃப்ரீ ட்ரைனிங் தான் கொடுக்குறோம். எந்த ட்ரைனிங் காசு கிடையாது. ஆனா ட்ரைனிங் வரல அப்படின்னா அப்டேட் கிடைக்காது. அப்டேட் இல்லை அப்படின்னா இந்த வர்த்தகத்தில் மிக சிறந்த லெவலில் வளர முடியாது. அண்ட் நீங்க என்ன பண்ணணும்? அடுத்து ரோபோட்டிக் கொடுக்கக்கூடிய செட்டிங்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா பல ஆர்என்டிக்கு அப்புறம் தான் நாங்கள் செட்டிங்ஸ் கொடுக்குறோம். அதை நீங்க ஒரு ஆர்என்டி பண்ணக்கூடாது. அதுக்கு நம்ம வரல. நம்ம எதுக்கு வந்திருக்கோமோ அதை மட்டும் நம்ம செய்யணும் கொஞ்ச நாளைக்கு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பரா உங்களோட கேபிட்டலை மேனேஜ் பண்ணணும். ப்ராப்பரா கேபிட்டலை மேனேஜ் பண்ணணும்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு காயின் போடுற இடத்துல 2-3 காயின் போடக்கூடாது. ஒரு காயின் போடுற இடத்துல ஒரு காயின் தான் போடணும். 2-3 காயின் போட்டீங்கன்னா 2-3 காயின் விற்காது. இந்த ஸ்பாட் மார்க்கெட்ல அப்படித்தான். சரிங்களா? ஸோ இதை சரியா பண்ணீங்க அப்படின்னா மாசம் 10% நீங்க சம்பாதிக்கலாம். சோலோ ட்ரேடிங்கான செட்டிங்ஸ்லாம் இருக்கு. ரொம்ப முக்கியம் பொறுமை. ஸோ நீங்க பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா அந்த சிக்னல் வெளியில வரதுக்கு 15 நிமிஷத்துல இருந்து 60 நாள் கூட ஆகலாம். ஏன்னா டைம் ஃப்ரேம் நாங்கள் அப்படி வச்சு கொடுத்துருக்கோம். சில நேரம் அதுக்கு தாண்டி கூட நடக்கும். நம்ம கிட்ட எது இல்லை. ராயல் கியூக்கு சொந்தமான எந்த காயினும் இல்லை. ரோபோடெக்கு சொந்தமான எந்த காயினும் இல்லை. அன்பராஜிக்கு சொந்தமான எந்த காயின் இல்லை. உங்களை அழைச்சவங்களுக்கு சொந்தமான காயின் எதுவுமே இல்லை. எல்லாம் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய தரமான காயின் தான். திடீர்னு மார்க்கெட்ல ஒரு குண்டுபிடிப்பு நடந்துருச்சு, திடீர்னு மார்க்கெட்ல ஒரு அசம்பாவிதம், மார்க்கெட் இறங்கிடுச்சுன்னு நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. பொறுமை எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான் இந்த தொழில் நல்லா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதே ஸ்பாட் மார்க்கெட்ல ஆட்டோ ட்ரேடிங். ஸோ இதுவும் அப்படிதான். நீங்க பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா உலகத்திலே இருக்கக்கூடிய தலை சிறந்த 20 காயின்ல நீங்க ட்ரேட் பண்ணலாம். காலரை தூக்கி விட்டுட்டு நான் டோஜ் காயின்ல ட்ரேட் பண்றேன், நான் எத்தீரியத்துல ட்ரேட் பண்ணல, நான் பிட் காயின்ல ட்ரேட் பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி கடந்த காலத்தோட சேட்டை பார்க்கும்போது 120% இருந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து ஃபியூச்சர் மார்க்கெட். இந்த ஃபியூச்சர் மார்க்கெட்டை பொறுத்தளவுல முதலீடு இழக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதான் ஹை ரிஸ்க். ஸோ இதுல நீங்க சம்பாதிக்கிறனாலும் ட்ரேடிங் ரொம்ப முக்கியம். ரோபோட் கொடுக்குற செட்டிங்ஸ் ரொம்ப முக்கியம். இதுல ப்ராப்பரா நீங்க உங்க கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்பாட்லயாவது நீங்க ஒரு காயின் போடுற இடத்துல நீங்க 2 காயின் போட்டீங்கன்னா 2மே செல் ஆகாம நிற்கும். ஆனா லாஸ் கிடையாது. ஆனா இந்த மார்க்கெட்ல 2ம் போயிடும். ஸோ இந்த மார்க்கெட் வரதுக்கு முன்னாடி இந்த மார்க்கெட்டை பத்தி புரிஞ்சுக்கோங்க. ஆனா இந்த மார்க்கெட்டை சரியா பண்றவங்களும் இருக்காங்க. இந்த மார்க்கெட் எதுவுமே எங்க கண்ட்ரோல் கிடையாது. சொல்லிக் கொடுக்குறோம். இது சொல்லிக் கொடுக்குறது நாங்க பணம் வாங்குறது கிடையாது. சிக்னலுக்கு பணம் வாங்குறது கிடையாது. நீங்க லாபம் சம்பாரிச்சா எனக்கு லாபம். அது எப்படின்றது நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இதுல நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா வெறும் $20 ஒரு 100 ட்ரேட்ஸ் பண்றாங்க. வெறும் $20 100 ட்ரேட்ஸ் பண்றாங்க. ஒரு $275 கிடைக்குது. ஒரு 25,000 கிடைக்குது. திருப்பி அந்த 20,000 திருப்பி வச்சுக்கிட்டு திருப்பி ஒரு 5,000 ட்ரேட் பண்றாங்க. ஈஸியா இன்னைக்கு மாசம் 50,000 சம்பாதிக்கிறவங்க கூட வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் $1,00,000 கொடுத்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு கஷ்டப்படுறாங்க. ஆனா இதை பண்றவங்க அழகான முறையில் 100 ட்ரேட் முடிச்சோன்னா ஒரு 20,000 அவங்க வீட்டோட குடும்ப செலவுலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அது கரெக்டா பொறுமையா சரியா பாக்குறவங்களுக்கு. இதுக்கு நாங்க ஒர்க் ஷாப் பண்றோம். ஸோ நாளைக்கு யார் யாரெல்லாம் ஏஐ டெக்னாலஜி வச்சிருக்கீங்களோ அவங்க ஒர்க் ஷாப் பண்ணிக்கலாம், வந்துக்கலாம். இந்த காம்பவுண்டிங் எல்லாம் எப்படி நாங்க சொல்றோம் அப்படின்னா காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டர் இருக்குது. அது மூலியமா தான் நாங்க சொல்றோம். கால்குலேட்டர் வேணும்னா நீங்க வந்து ஆப்பிள் ஸ்டோர், பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் தென் இதுதான் வந்து வெற்றி பயணம் அப்படின்னா இந்த வெற்றி பயணத்துக்கான சரியான வாகனம் ராயல் கியூ தான். ஸோ ராயல் கியூ வந்துட்டு நான் ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோங்க. இந்த வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல். கிராட்டிடியூட், ஆட்டிடியூட், ஹானஸ்டி, எத்திக்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்க யார் மூலியமா வந்தீங்களோ முதல்ல அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. 2 மெசேஜ் தான் என் வாழ்க்கை மாத்துச்சு. நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தவருக்கு சொன்னேன். ஆனா அவர் யாரா வேணா இருக்கலாம். உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், உங்க கொலீக்ஸா இருக்கலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம், அவர் வெளிநாட்டுல இருக்கலாம், வெளியூர்ல இருக்கலாம், டசன்ட் மேட்டர். ஆனா நாங்க தான் 4 ட்ரெயினர் உங்களுக்கு இருப்போம். முழு நேர ட்ரெயினர் 4 ட்ரெயினர் நாங்க தான் இருப்போம். அவர் இருக்க மாட்டாரு. அவர் உங்களுக்குன்னா ஏதாவது அவருக்கு தெரிஞ்சு சொல்லி கொடுக்கலாம். அந்த ட்ரெயினர் ஃபோன் நம்பர் எல்லாமே நாங்க அதை கொடுப்போம். ஆனா அவருக்கு நீங்க ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிடுங்க. அண்ட் தென் இன்னொரு விஷயம் சொல்றீங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எப்பவோ முன்னேறி இருக்கலாம். நம்ம உழைப்பை யாரோ ஒருத்தவங்க திருடுறாங்க. ஆனா நம்ம உழைப்பை யாரும் திருடக்கூடாதுன்னா யார் உழைப்பு திருடுறதை நம்ம அனுமதிக்க கூடாது. அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதான் ரொம்ப பவர்ஃபுல். யார் உங்களை இன்வைட் பண்ணாங்களோ அவங்களோட ரெஃபரல் கோட்ல இருந்து தான் நீங்க ஆக்டிவேஷன் செய்யணும். சரிங்களா? நாங்க உங்களுக்கு துணை நிற்போம். சரிங்களா? அடுத்த மெசேஜ். தேங்க்யூ சோ மச் மெசேஜ் அனுப்பிச்சிங்களா? அடுத்த மெசேஜ் சென்ட் ராயல் கியூ இன்விடேஷன் கோட். இந்த 2 வார்த்தையை வாழ்க்கை தலையெழுத்தே மாத்திடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க இன்விடேஷன் கூட அனுப்புவாங்க. அதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஆனால் ரிஜிஸ்டர் பண்ணும்போது யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாம் மாற்றிட்டீங்கன்னா எங்ககிட்ட கிடையாது.
அப்புறம் இன்னொரு வாட்டி திருப்பி ராயல் கியூப் பாட்டை வாங்குற மாதிரி ஆயிடும். அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா எடுத்தோடனே ஃப்ரீ ட்ரைனர் கேளுங்க, கொடுப்பாங்க. அது லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. லாஸ்ட் வரைக்கும் நான் எது லாஸ்ட் வரைக்கும் நீங்க நல்லா எப்பா எனக்கு எல்லாம் தெரியும்பா, நானே இனிமே பண்ணிக்கிறேன்ப்பா, உங்க தொல்லையே வேணாம் பண்ற வரைக்கும் உங்களுக்கு கூட நிற்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க எனக்கே நான் தொடர்பு கொள்ளலாம், நான் உடனே டக்குன்னு அடுத்த ஆல்ட்ரேஷன் நான் பண்ணி கொடுப்பேன். அண்ட் தென் இதை எப்படி ஆக்டிவேஷன் பண்ணணும்னா பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் இருந்து டாலர் வாங்கி தான் ஆக்டிவேஷன் பண்ணணும். திரும்பி சொல்றேன், டாலர்னு நேராக போயிட்டு அமெரிக்கா டாலரை பார்க்காதீங்க, அது 85 ரூபா 86 ரூபா காட்டும். இந்த டாலர் வந்து யூஎஸ்டிடி, இது வந்து 89 ரூபால இருந்து 91 ரூபா 92 ரூபாய் கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை பினான்ஸ்ல நீங்க ஒரு $120 வாங்கி அந்த $120 ராயல் கியூக்கு அனுப்பி தான் ஆக்டிவேஷன் பண்ணணும். ஒரு வருஷம் தான் வேலை செய்யும். ஏன் ராயல் கியூ வந்து ஒரு வாரத்துக்கு கொடுக்கல, ஏன் ராயல் கியூ ஒரு மாசத்துக்கு கொடுக்கல? ராயல் கியூக்கு தெரியும் மினிமமா சாதிக்கணும்னா ஒரு வருஷம் தேவைப்படும் சொல்லிட்டு. அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்னங்க பண்ணணும்? திருப்பி ரினியூல் பண்ணணும். நான் 3 வருஷத்துக்கு மேல ரினியூல் பண்ணிட்டேன். திருப்பி ரினியூல் பண்ணா எவ்வளவுங்க ஆகும்? இப்போ வரைக்கும் $120 தான். நீங்க ரினியூல் பண்ணும்போது 140 ஆகலாம், 100 ஆகலாம், நமக்கு தெரியாது. ஆனா இது நல்லா இருக்குன்னா தான் நம்ம ரினியூல் பண்ண போறோம், இல்லைன்னா ரினியூல் பண்ண போறது கிடையாது. சரிங்களா? ஆனா இதே ரினியூல ஃப்ரீயா நீங்க பண்ணிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அடுத்து இன்டர்னலா பர்சனல் ட்ரைனிங் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அண்ட் இதோட என்ன தேவைன்னா பினான்ஸ்ல இருந்து அப்படியே ஒரு $10 எடுத்துட்டு வந்துருங்க யூஎஸ்டிடி ஃபியூல் ஃபீ. எதுக்கு? எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் ஃபீஸ், ட்ரேடிங் ஃபீஸ், எல்லாம் கமிஷன் ஃபீஸ் எல்லாம் பிடிப்பாங்க. அதே மாதிரி ராயல்க்கு வந்துட்டு பைக்கும் பிடிக்க மாட்டாங்க, செல்லுக்கும் பிடிக்க மாட்டாங்க, ப்ராஃபிட் மட்டும் தான் பிடிப்பாங்க. நீங்க ஒரு காயினை நல்ல லாபம் எடுத்துட்டீங்க, இப்ப அந்த காயின் ஓடிக்கிட்டு இருக்குது, $2 தான் லாஸ் ஆகுது, பரவாயில்ல வித்துட்டு என்னோட குடும்ப செலவுக்கு எடுத்துக்கலாம்னு நினைச்சா அதுக்கெல்லாம் ராயல்க்கு ஃபீஸ் பிடிக்க மாட்டாங்க. ஆனா அதே $1.5 லாபத்துல இருந்தா தான் பிடிப்பாங்க. புரியுதுங்களா? சோ அந்த லாபத்துல மட்டும் பிடிக்கிறதுக்கு பினான்ஸ்ல இருந்து எடுக்கிறதுக்கான அக்சஸ் எதுவும் கிடையாது. அதனால ராயல் கியூலே ஒரு வேலட் மாதிரி வச்சிருவாங்க. நீங்க போன் ரீசார்ஜ் பண்ற மாதிரி அதுல ஒரு $10 வச்சுட்டா அதுல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கும். இது ரெண்டும் முதலீடு. இந்த முதலீட்டுல இருந்து உங்களுக்கு எந்த வருமானமும் வராது. ராயல் கியூ பட் ஆக்டிவேஷன் பண்ணுவீங்க, ஃபியூல் கேஷ் வைப்பீங்க. உங்களோட மூலதனம் என்ன? முதலீடு வேற, மூலதனம் வேற, கேபிட்டல் வேற, இன்வெஸ்ட்மெண்ட் வேற. உங்க கேபிட்டல் என்ன அப்படின்னா $52. இந்த $52 இருந்து எத்தனை லட்சத்துக்கு நீங்க டாலர் வச்சிருந்தாலும் பினான்ஸ்ல தான், ராயல் கியூல கிடையாது, பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் தான். ஸோ ஒரு $182 இருந்து முதல்ல வாங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். லட்சத்துல இருந்து வருது, கோடியில இருந்து வருதெல்லாம். $182 இருந்து உங்களோட வாழ்க்கையில பொருளாதார முன்னேற்றம் அடையிறதுக்கு எங்களுக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க, அப்பதான் எங்களை பத்தி தெரியும். இந்த $182 இந்திய ரூபாயில 16,600 ரூபாவும், ஸ்ரீலங்கன் ரூபாயில 55,000 இருந்து 60,000 சல்லி. இதுல இருந்து நீங்க வரலாம் ஸ்பாட் மார்க்கெட் ட்ரேடிங்க்கு. இல்ல நான் வந்து டெய்லி எனக்கு வந்துட்டு டைம்லாம் கிடையாது, நான் காலையில போனா சாயந்தரம் தான் ஆகும், ஆனாலும் நான் என்னோட நிறுவனம் என்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, என் குடும்பம் நல்லா இருக்கணும் இல்லையா, அதுக்கு என்னோட பொருளாதாரம் உணரணும் இல்லையா, அப்ப நான் ஏதாவது ஒன்று பண்ணலாமான்னா சர்க்கிள் ட்ரேடிங் நீங்க வரலாம். சர்க்கிள் ட்ரேடிங்னா அதுக்கும் $120, $10 ஃபியூல் கேஷ் தான். ஒரு காயினுக்கு $225. அப்படியே கீழே இறங்கும்போது வாங்கிட்டே வரும், மேலே இறங்கும்போது வித்துக்கிட்டே வரும், இப்படியே நேரா சைக்கிளிங் செஞ்சுக்கிட்டே இருக்கும். இதுவும் டெய்லிலாம் வருமானம் வராது, எதுலையுமே வருஷமா தான் பார்க்கணும். ஸோ இதுக்கு வந்து $355 தேவைப்படும். $355 இருந்தா ஒரு காயின் போடலாம். அடுத்து இன்னொரு காயின் உங்களுக்கு தேவைப்பட்டா $225 மட்டும் போட்டு அடிஷனல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதுல நீங்க இருந்து வரலாம். ஸோ நான் வந்து ஃபியூச்சர் மார்க்கெட் எப்படி வரணும்னா, இந்த தொழிலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா முதல்ல ஸ்பாட் மார்க்கெட்ல வந்து காம்பவுண்டிங் ட்ரேடிங் ஒரு 10 பண்ணுங்க. அப்புறம் செல்ஃப் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி 24 மணி நேரத்தில் உங்களை ட்ரேடர் ஆக்கிடுவோம், அந்த ட்ரேடிங் ஒரு 10 பண்ணுங்க. அதெல்லாம் அப்புறமா இதுக்கு வரலாம். ஸோ இந்த ட்ரேடிங்க்கு மொத்தமே 20 தான். என்ன காரணம் அப்படின்னா அவங்க உங்களுக்கு லிவரேஜ் கொடுப்பாங்க, கடன் கொடுப்பாங்க. அதனால எடுத்தோடனே நீங்க யாரும் வராதீங்க. ஆனா நான் எடுத்தோடனே நான் வரலாம். எப்படி வரலாம்னா, நான் ஏற்கனவே இந்த ஃபீல்டில் இருக்கேன், எனக்கு வந்து ஃபியூச்சர் மார்க்கெட் பத்தி தெரியும்னு சொன்னா நீங்க வரலாம். உங்களோட ரிஸ்க் தான். $150 இருந்து பண்ணலாம். என்ன காரணம்னா ஸ்பாட் மார்க்கெட்டை விட இதுல கம்மி தான். $20 இருந்து ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா இதுல லிவரேஜ் 20, நாங்க 10, 20 எதுலனாலும் இது உங்களை பத்தி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். அண்ட் இல்லைங்க நான் ஃபியூச்சர் ட்ரேடிங்லாம் எனக்கு தெரியுங்க, நான் ஹை கேபிட்டல் அப்படின்னா முதல்ல யார் வந்துட்டு நீங்க வந்து முதல்ல யார் வந்து காம்பவுண்டிங் பண்றீங்களோ அவங்க காம்பவுண்டிங் பயிற்சி கொடுத்துட்டு ஹை கேபிட்டல் $500 மேல உள்ளவங்களுக்கு சோலோ டிஃபெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வச்சிருக்கோம். அந்த குரூப்ல வந்துட்டு உங்களோட ட்ரைனர் வந்துட்டு அனுமதி கொடுத்து, அதுக்கு சில வேலிடேட்டி டீம் இருக்கு, அந்த டீம் அனுமதி கொடுத்தாதான் அதுல இணைப்போம். அவங்களுக்கு வாரம் தனி ட்ரைனிங் நடக்குது. இப்ப நாளைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா 8:10 அவங்களுக்கு ட்ரைனிங் நடக்கும். 8:10 ட்ரைனிங் நடக்கும். மற்றவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9 மணிக்கு நடக்கும். 8:10 இது 8:30 இல்ல. ஸோ இதுதாங்க. ஸோ நீங்க ஆக்டிவேஷன் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம். அதுல எங்களோட 4 ஃபோன் நம்பர் வரும். ரொபோடெக் ரெவல்யூஷன் ஆப்லயும் 4 ஃபோன் நம்பர் வரும். எடுத்தோடனே கால் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். ஏன்னா மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்கள் கால் எடுக்க முடியாது, ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கும்போது கால் எடுக்க முடியாது, ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கும்போது கால் எடுக்க முடியாது. அதனால
வாய்ஸ் மெசேஜ்ல சுருக்கமா ஒரு வாய்ஸ் மெசேஜ், சுருக்கமா ஒரு டைப்பிங் பண்ணீங்கன்னா நாங்க டக்குன்னு எங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாருக்கும் நாங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். எடுத்தோடனே வீடியோ கால்ஸுக்கு வராதீங்க, எடுத்தோடனே வாட்ஸ்அப் கால் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம பரபரப்பா பேசிட்டு இருப்போம். அப்புறம் நீங்க வரும்போது தான் இவங்க வந்து பேசுறாங்க, வந்ததுக்கு அப்புறம் வேற ஒன்று பேசுறாங்கன்னு நினைக்காதீங்க. இயல்பான விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எங்க கூட பயணிக்கிறவங்க சரியா எங்க கூட புரிஞ்சுக்கிட்டவங்க ஹாப்பியா இருக்காங்க. ஏன்னா நாங்க 4 ட்ரைனர் கொடுக்குறோம், இன்க்ளூடிங் மீ. எந்த சார்ஜும் வாங்குறது இல்லை. டெய்லி வந்துட்டு 4ல இருந்து 5 சிக்னல் ஸ்பாட் மார்க்கெட், ஃபியூச்சர் மார்க்கெட் கொடுக்குறோம். மார்க்கெட்டை பொறுத்து தான். மார்க்கெட் சரியில்லாத மார்க்கெட்ல நம்ம கொடுக்க முடியாது. ஸோ அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. அண்ட் ஆவரேஜா தான். அப்புறம் 24/7 வாட்ஸ்அப் சப்போர்ட், ஜூம் சப்போர்ட் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி 4 ட்ரைனிங், ஏஐ ஒர்க் ஷாப் ட்ரைனிங் நடத்துகிறோம். ஸோ அது ஸ்பாட் மார்க்கெட்டுக்கு டியூஸ்டே சாட்டர்டே நடத்துகிறோம். ஃபியூச்சர் மார்க்கெட்டுக்கு மண்டே, டியூஸ்டே, தேர்ஸ்டே நாளைக்கு நடத்துகிறோம். டெய்லியும் காலையில் ஆன்லைன் ஆஃபீஸ், சாயந்தரம் ஆன்லைன் ஆஃபீஸ் இருக்கு. எங்களுக்கு ஆஃபீஸே இருந்தாலும் ஆன்லைன் ஆஃபீஸ் ஏன் நடத்துறோம்னா எல்லாம் விர்ச்சுவலாக போயிடுச்சு. எல்லாமே விர்ச்சுவலாக போயிடுச்சு. அப்படின்னும் போது நேரடியாக வரணும்லாம் அவசியமே கிடையாது. நேரடி எந்த ட்ரைனிங் எங்களுக்கு கிடையாது. எல்லா ட்ரைனிங்கும் ஆன்லைன் ட்ரைனிங் தான். நேரடியா வந்தீங்கன்னா டவுட் இடம் கேட்டுக்கலாம். நேரடியா வந்தா டவுட் கேட்டுக்கலாமே தவிர நேரடியா எந்த விதமான ட்ரைனிங் இல்ல அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அண்ட் தென் இந்த ஒர்க் ஷாப்லாம் இருக்குது உங்களுக்கு. 25,000 மதிப்புள்ள கோர்ஸ் நாங்க ஃப்ரீயா தான் சொல்லி தரோம். ஆக்டிவேஷன் பண்றவங்களுக்கு என்ன கொடுத்துருக்கு எனக்கு இந்த ராயல் கியூ, யோசனை பண்ணி பாருங்க. என்ன கொடுத்துருக்கு இந்த ரோபோட்டக். இந்த ரோபோட்டக்கோட பேச்சை கேட்டு நான் சரியான முறையில் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணதோட விளைவா என்னோட 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 குடும்பத்தோட வளர்ச்சி, என்னோட பொருளாதார வளர்ச்சி 32 மாசத்துல $1,67,000 இந்திய மதிப்புல கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய்க்கு மேல நான் சம்பாரிச்சிருக்கேன். எனக்கு சாத்தியம். நான் ட்ரைனிங் அட்டன் பண்ணேன். எனக்கு சாத்தியம். நான் பொறுமையா இருந்தேன். எனக்கு சாத்தியம். என்ன அனுப்புனவங்களுக்கு நான் தேங்க்யூ சோ மச் அண்ட் சென்ட் ராயல் கியூ இன்விடேஷன் கோடுன்னு சொன்னேன். எனக்கு சாத்தியமாச்சுன்னா நான் என்னென்னலாம் சொன்னதும் கேட்டீங்கன்னா உங்களுக்கும் சாத்தியம். இது எங்களோட ஹெட் ஆஃபீஸ் அட்ரஸ், சென்னை ஆஃபீஸ் அட்ரஸ். நீங்க யாராவது வரணும்னா தாராளமா வரலாம் பக்கத்துல இருந்தா. ஆனா வரதுக்கு முன்னாடி யார் உங்களை இன்வைட் பண்ணாங்களோ அவங்களோட ரெஃபரல் கோட் எடுத்து இன்விடேஷன் கோட் வாங்கிட்டு வரணும். திருப்பூர் ஆஃபீஸ் இருக்கு, சேலம் ஆஃபீஸ் இருக்கு. கூடிய விரைவில் நிறைய ஆஃபீஸுங்க நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம். அது மூலியமா உங்களுக்கு சர்வீஸ் சொல்றதுக்கு ரெடியா இருக்கும் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நீங்க எல்லாருமே வந்துட்டு இவ்வளவு தூரம் வந்து பொறுமையா இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் உத்யோகத்தையும் இன்னும் பல பேரோட பொருளாதார வளர்ச்சிக்காக நம்ம ஏதோ செய்ய போறோன்ற ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. ரொம்ப நன்றி. அதே மாதிரி இதை யூடியூப் லைவ்லி நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. யூடியூப் லைவ்ல பார்த்துட்டு இருக்கிற அன்பு நண்பர்கள் எல்லாருக்கும் நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எல்லா உறுப்புகளும் எல்லாமே வேலை செய்யணும். ஏதோ ஒன்று வேலை செய்யலை அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு இயங்க முடியாது. அப்படிதான் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்லைட், ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு கருத்து, இது எல்லாம் சேர்ந்ததுதான் இன்னைக்கு எனக்கு இந்த 1.5 கோடி ரூபாய் சம்பாத்தியம். இதுல ஒரு முதல் பக்கத்துல விட்டுட்டு நடு பக்கத்தை விட்டு கடைசி பக்கம் இருந்தா இவ்வளவு சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ அதனால தயவு செஞ்சு இந்த இடத்துல யாராவது ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய வார்த்தையோட பவர்ஃபுல்லை புரிஞ்சுக்கிட்டு மீண்டும் ஒரு முறை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா பொருளாதாரம் உங்கள் வசப்படும் அப்படின்னு